ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வளரமுர்த கலச இளரவி முத்தரசர் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயன் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவாக்கியம் எமன்படர் அடிபடு திருமஞான குரல். திருவாக்கியம் பக்கம் 155. திருவாக்கியம் எண் 19 தொடர்ச்சி. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, உங்களுடைய தெய்வ தனி தந்தை ஒரு கோடீஸ்வரர் அல்லவா? ஆம். ஒரு கோடீஸ்வரர் மட்டும் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, அவர்கள் 4 கோடீஸ்வரர். கோடி கடந்த விராட் குரு அவர்களே. ஏனெனில் அவர்கள் 4 கோடி கண்டவர்கள். 4 கோடி கண்டவர்களே நாதராகும். முதலில் 1 கோடி கண்டதும் தேவ சன்னதங்கள் பெறுவார்கள். அப்புறம் 2 கோடி, 3 கோடி, 4 கோடி என்று ஏறுவார்கள். அது என்ன ஈடு இணையற்ற ஏற்றமாயிருக்கும். கோடி என்பதெல்லாம் பிரம்மரந்திர எல்லையிலே உள்ள வெவ்வேறு தலங்கள், அழியா திருப்பாதத்துக்குள்ளே உள்ள தமர்கள். அவை ஒவ்வொன்றிலும் கட்டிடங்கள், பண்டக சாலைகள், அதிசய குவியல்கள் சங்கஞ்சங்கமாக உள்ளன. மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தின் வாது, கிளை, இலை முதலியவற்றை அதன் வித்தினுள்ளேயே நுழைந்து காண்பது போல அவற்றை காண வேண்டும். ஒரு மரத்திற்கு கிளை என்றும் இலை என்றும் காய் என்றும் இருப்பது போல 4 கோடி, 3 கோடி முதலிய தலங்கள் உள்ளன. ஆலமரத்திலே ஒரு வாதை காட்டி, அதோ அந்த வாதுக்கு நேரே கண்ணை வைத்து பார், அதற்கு மேலே அதோ தெரிகிறதே ஒரு கிளை, அதன் நுனியில் உள்ள துளிரிடத்தில் காய் வரப்போகிறது என்றால், கொஞ்ச நேரம் பேந்த விழித்துவிட்டு பிறகு என்னமோ எதற்கும் ஒரு ஆமாம் போட்டு வைப்போம் என்று ஆம் தெரிகிறது என்பான். அதுபோல உங்களை வம்பிலே பிடித்து தள்ளி கொண்டு போய் ஒரு எல்லையில் நிறுத்தி, அதோ பார், அதுதான் பாதநிலை, அதோ அங்கே தெரியுதா என்றோ நீயும் ஆமாம் போட்டாய். அல்லாமல் அதன் பூரண எழிலையா கண்டாய் என்ற இந்த திருவாக்கியம். இந்த திருவாக்கியம் தான் இன்னைக்கு நாம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் நமக்கு பெருமானவர்கள் பெற்ற தேவ சன்னதங்களை பற்றியும், அவங்க எப்படி கோடி கடந்த விராட் குருவாக, விராட் குரு கோடி 4வது ஒரு எண்ணிக்கை, விராட் அப்படின்னா எண்ணிக்கையே அற்றது, ஆங்கிலத்துல இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோடி கடந்த விராட் குருவாக எப்படி ஆனார்கள். ஈடு இணையற்ற, அதுக்கு இணையாக யாருமே ஏறல அந்த ஒரு ஏற்றத்தில், ஈடு இணையற்ற ஏற்றத்தில் அவர்கள் எப்படி ஏறினார்கள் என்பது பற்றி எல்லாம் நமக்கு பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்றாங்க. இப்போ அதை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்போ நம்முடைய தேகத்துல உள்ள இந்த 5 பொறிகளை பத்தி திருமூலர் பெருமானவர்கள் திருமந்திரத்துல, பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாரும் இன்றி வெறித்து தெரிவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமே அப்படின்னு இந்த 5 புலன்களை பத்தி. ஒரு பார்ப்பான் அகத்துல ஒரு பால் சுரக்கிற பசு 5 பசு இருக்கு, மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாம அது கண்டபடி மேய்ஞ்சு தெரியுது. அது சரியான மேய்ப்பர் கிடைச்சா அந்த பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமே அப்படின்னு திருமூலர் பெருமான் அவங்க அருள் செய்தது போல, இந்த
அஞ்சும் இந்த 5 புலன்கள் தான் மனசுக்கு தீனியை கொடுக்குது. இந்த 5 புலன்கள் எடுத்துட்டு வர்ற இந்த ஊரெல்லாம் மேஞ்சி கொண்டு வர்ற அந்த செய்திகளைத்தான் இந்த மனமானது நினைவாக பதிஞ்சு வைக்குது. வச்சு அந்த நினைவை பரிசுத்தமாக இருக்கிற அந்த இடத்துல அசுத்தமாக சைத்தானாக கலக்க செய்துலாம் நம்ம சென்ற சபையில பார்த்தோம். அது போல இந்த 5ம் தான் மேய்ப்பாரின்றி மேய்ந்து திரிகிற இந்த 5 அதுதான் இந்த மனத்திற்கு உண்டான ஒரு தீனியை கொடுக்குது. அப்போ இந்த மனத்தை இந்த 5ஐயும் அடக்கினால் இந்த மனம் அடங்கிரும். இதுல மூலமா தானே அந்த மனசுக்கு அந்த சைத்தானாகிய தீனி எல்லாம் போகுது. அப்போ இந்த 5ஐயும் சரியான மேய்ப்பர் கையில ஒப்படைச்சா அந்த மனமும் அடங்கும். அப்போ இந்த புலன்கள் போன வழியில போனா அது நம்மளுக்கு சரியான மெய்ப்பாதைக்கு மட்டும் இல்லாம இந்த புலன்கள் இஷ்டத்துக்கு நம்ம போனா இந்த தூலத்துக்கும் அது கேடு விளைவிப்பதாகத்தான் இருக்கும். நாவுக்கு ருசியா இருக்கிறது உடம்புக்கு சரியா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த தூலத்துக்கு நல்லது வேணும்னா கூட நமக்கு புலனடக்கம் தான் வேணும். ஞானம் அடையாவிட்டாலும் கூட இந்த உலக வாழ்வு நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட இந்த புலன்களை அடக்கித்தான் ஆகணும். அப்போ இந்த 5 அடக்கி மனம் என்ற நிலையிலிருந்து அறிவு என்ற நிலைக்கு நாம போக வேண்டும். அப்படின்னா இந்த புலன்களை எல்லாம் சரியானபடி மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பர் அவர்கள் வேண்டும். அதுக்காகத்தான் பெருமான் அவர்கள் இரக்கம் கொண்டு அந்த ஈசனே மனித தூலம் எடுத்து நமக்கெல்லாம் மேய்ப்பராக ஒரு குருபெருமான் அவர்களுடைய துணை தேவையாக இருக்கிறது. அவங்க துணை இருந்தாதான் இந்த பார்ப்பான் அகத்துல இருக்கிற இந்த பார்ப்பசு 5கள் எல்லாம் பாலாய் சொரியக்கூடிய பார்ப்பசுக்களாக இருக்கும். அப்படியாக நம்முடைய பெருமானவர்களுக்கு ஒரு மேய்ப்பராக தணிகை மணிப்பிரான் அவர்கள் கிடைச்சாங்க. அவங்களோட அவங்க எவ்வளவு காலம் இருந்தாங்க? உருவமும் நிழலும் போல நகமும் சதையும் போல தொடர்ந்து பல ஆண்டு காலம் அவங்க காட்டிய அந்த ஒரு பத்திய நெறி வாழ்ந்ததாலதான் பெருமானவர்கள் சன்னதங்கள் பெற்றார்கள். அந்த 4 கோடி கண்டார்கள். முதல்ல 1 கோடி கண்டதும் தேவ சன்னதம் பெற்றார்கள் அப்படின்னு இப்ப இந்த திருவாக்கியத்துல கொடுக்குறாங்க நமக்கு. அப்போ அவங்க அந்த தணிகை மணிப்பிரான் அவர்கள் காட்டிய அந்த பத்திய நெறியிலே இருக்கும் போதுதான் அவங்க அந்த சன்னதங்களை எல்லாம் பெற்றார்கள். அது நமக்கு அந்த மெய்வெளி நூல்ல எடுத்து காட்டுறாங்க எப்படி எனக்கு அந்த சன்னதம் கிடைச்சது அப்படின்னு. நீதி என்ற பிடரி கண் திறக்கும் காலம் நீ நிலத்து பெருங்காயம் கடுகள் என்னை வாதி என்ற மங்கையர்கள் காமம் தள்ளி வாய்மூடி லகிரி முதற் புகையும் தள்ளி ஆதி பத்தியமீ வீராராண்டு ஆசாந்தன் நிழலானால் மணி தீரண்டு சோதியுடன் திசை நாத விளைவினாலே சங்கு வல கரமாத்து இடக்கை சக்கரம். அப்போ தணிகை மணிப்பிரான் அவர்கள் காட்டிய அந்த பத்திய நெறியில என்னவெல்லாம் பத்தி இருந்தாங்க? மங்கையர்கள் காமம் தள்ளி லகிரி முதற் புகையும் தள்ளி 12 ஆண்டு காலம் ஆசாந்தன் நிழலாக இருந்ததுனால மணி திரண்டது. மணி அப்படின்னாலே நாதம், மாசில்லாத மணி, அதுதான் மாசிலா மணி. அந்த மணி திரண்டு அந்த நாதம் விளைவேற பெற்றது. சன்னதங்கள்லாம் என்ன அப்படின்னா அகத்துல அது நாத விளைவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க எலும்பை உருக்கி தவம் செஞ்சு அதை தூலத்திலையும் பெற்றார்கள். ஆனா முதல்ல அது அவங்களுடைய அகத்துல நாத விளைவாக சங்கு வல கரமாட்சி இடக்கை சக்கரம் இப்படியெல்லாம் சன்னதங்கள் என்னென்ன சன்னதங்கள் பெற்றாங்கன்னு தொடர்ந்து நமக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. துடி இந்த மாதிரி எல்லாம் இந்த சன்னதங்கள் எல்லாம் கோடிக்கு ஒருவர் தான் பெற முடியும் அப்படிங்கிறத பெருமானவங்க எடுத்து கொடுக்குறாங்க.
அப்போ முதலில் 1 கோடி கண்டதும் தேவ சன்னதங்கள் பெறுவார்கள்னு பார்த்தோமே. அது அந்த கோடி என்பதெல்லாம் பிரம்மரந்திர எல்லையிலே உள்ள வெவ்வேறு தலங்கள். அப்ப அந்த ஒரு தலத்துல 1 கோடியில ஏறின உடனே அவங்களுக்கு இந்த சன்னதங்கள் எல்லாம் கிடைக்க பெற்றது. அப்போ இந்த சன்னதங்கள் ஈடு இணையற்ற சன்னதங்களாக இருந்தது. அது என்ன ஈடு இணையற்ற ஏற்றமாயிருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் சன்னதங்கள் பெற்றார்கள். நம்ம முருகனுக்கு கோயில் எல்லாம் வேல் வச்சிருப்பாங்க, கிருஷ்ண பரமாத்மா கையில தங்கு சக்கரம் வச்சிருப்பாங்க, சிவபெருமான் உடுக்கை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா சாமிகளுக்கும் ஒரு சன்னதங்கள்லாம் கோயில்கள்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா பெருமானவர்கள் ஈடு இணையற்ற ஒரு ஏற்றமான இதுவரை எவரும் பெற்றறியாத சன்னதங்கள் எல்லாம் நம்முடைய தெய்வம் அவர்கள் பெற்று வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம மான்மியத்துல நம்ம பாக்குறோம். எல்லா சன்னதும் பெற்றார்கள். இந்த உலகத்தின் தூலக்கண்கள் அறியாத பட்டயம், பூமி அதிரக்கூடிய வலம்புரி சங்கு, கரம் தீண்டி செய்தறியாத உயிர் சக்கரம், கருமார்களின் உழைக்கூடம் அறியாத சூலம், வேல், பராங்குசம். இப்ப அந்த கோயில் எல்லாம் வேல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னா அது ஒரு கருமார்களின் உழைக்கூடம் அறிந்த ஒரு கருமாரால செய்யப்பட்ட ஒரு ஆயுதமாகத்தான் வச்சிருக்காங்க. ஆனா பெருமான் அவர்கள் பெற்றது கருமார்களின் உழைக்கூடம் அறியாத சூலம், வேல், பராங்குசமும். அந்த மாதிரி கருமார்களின் உழைக்கூடம் அறியாத வேல் தான் முருகப்பெருமான் பெற்றாங்க. இவங்க கோயில்ல இப்படி ஒரு அடையாளத்துக்காக வச்சிருக்கிறாங்க. அப்படி பெற்ற சன்னதங்கள் எல்லாமே இதுவரைக்கும் வந்த பார்வான்கள் எல்லாம் 1-2 சன்னதங்கள் தான் பெற்றாங்க. பெருமானவர்கள் இந்த சன்னதங்கள் எல்லாம் பெற்று இந்திர ராசி வான்விளை போன்ற இதுவரை எவரும் பெற்றறியா அரியதவ கீழ்நாமமும், யாரும் கண்டறியாத தண்டாயுதமும், எங்களுடைய தங்கமேராகிய நாயம் அவர்களின் 2 கரங்களிலும் தேவர்கள் கண்டு மகிழும்படி, அந்த கரங்கள்ல இருக்கிறது எல்லார் கண்ணுக்கும் தெரியாது, தேவர்கள் கண்ணுக்கு தான் தெரியும். அது தேவர்கள் கண்டு மகிழும்படி இளங்க தரிப்பித்து 2வது வரம் பெருகிய அறம் விளங்கும் ஆசீர்வாத கந்தனம் முன்போன பெற்றார்கள் அப்படின்னு நமக்கு சன்னதம்பெரு பருவத்துல பெருமான் அவங்க எடுத்து காமிக்கிறாங்க. இதுதான் அவங்க ஏறிய ஈடு இணையற்ற ஒரு ஏற்றமாக இருக்குது. அப்போ இந்த ஈடு இணையற்ற ஏற்றம் அதை பத்தி நம்மளுக்கு சொல்லும் போது இந்த கோடி என்பதெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு இங்க அருளி செய்யறாங்க. கோடி என்பதெல்லாம் பிரம்மரந்திர எல்லையிலே உள்ள வெவ்வேறு தலங்கள் அழியார் திருப்பாதத்துக்குள்ளே உள்ள தமர்கள் அப்படின்னு அருளி செய்யறாங்க. தமர்கள்னா என்னன்னு நமக்கு தெரியும், துளைகள், துவாரங்கள். அப்போ இந்த அழியார் திருப்பாதத்துக்குள்ள உள்ள தமர்கள்னா அந்த வெவ்வேறு தலங்கள், அந்த கோடிகள். ஒவ்வொரு கோடினா நம்ம என்னமோ எண்ணிக்கை நினைச்சுக்கிறோம். கோடினா முனை. அந்த கோடி அப்படின்னா அந்த தெருக்கோடி அப்படின்னா தெருமுனைன்னு கூட அர்த்தம். அது மாதிரி ஒரு தலங்களுக்கும் கோடின்ற பேர் இருக்கு. அது போல அந்த கோடியெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா அந்த அழியார் திருப்பாதத்துக்குள்ள உள்ள தமர்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தூலத்துல நமக்கு தமர்கள் இருக்கும், நமக்கு தெரியும். இந்த தூலம் 9 வாசல் உள்ள, இது ஒரு 9 வாசல் உள்ள ஒரு தூலம். இவன் பிறக்கும் போது, இவன் கருவறையில் இருக்கும்போது அந்த 9 வாசல்களும் அடைக்கப்பட்டு இருக்கு. இவன் பிறக்கும் போது வெளியே வரும்போது அந்த 9 வாசல்களும் இறைவனால ஒரே நேரத்துல அந்த திறந்து விட பெறுகிறது அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த 9 வாசல்கள், அந்த 9 வாசல்களையும் நம்ம உள்தாளிடணும் அப்படின்னு அந்த புலன்களை எல்லாம் கண்டபடி மேய விடாம அந்த 5 கதவுகள் எல்லாம் அடைக்கணும். அதைத்தான் எனக்கு பாட்டேர் பெருமான் அவர்கள் காட்டினாங்கன்னு சொல்லி ஞான அகவல்ல பெருமான் அவர்கள் 9 வாசல் உட்தாளிடவும் 5 கதவை அடைப்பதுவும் காட்டி அப்படின்னு நமக்கு அருளி செய்வாங்க. அப்போ இந்த 9 வாசல்கள், 9 துவாரங்கள் இந்த தூலத்துல இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல பிரம்மரந்திர எல்லையில் உள்ள வெவ்வேறு தலங்கள் அழியா திருப்பாதத்துக்குள்ளே உள்ள தமர்கள்னு கொடுத்திருக்காங்களே, அது என்ன தமர்கள், அது என்ன துவாரங்கள் அப்படின்னா இந்த தூலத்துல இருக்கிற 9 துவாரங்களை பத்தி நம்ம பார்த்தோம். ஆனா நமக்குள்ள ஒரு சூக்கும தூலம் இருக்கு, அழியா திருப்பாத தூலம். அந்த தூலத்துக்குள்ளேயும்
சில தமர்கள் இருக்கு. அதுதான் அந்த பிரம்மரந்திர எல்லைகள். அந்த தமர்கள் என்ன அப்படின்னா அதான் இப்படி குறிப்பிடுவாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரந்திரம், துவாதசாந்தம், இப்படி அடுத்தடுத்த வெளியாக அது அந்த சூக்கும தேகத்துல உள்ள துவாரங்களாக இருக்கு. அதைத்தான் பெருமானவங்க இங்கே நமக்கு கோடி என்பதெல்லாம் அழியா திருப்பாதத்துக்குள்ளே உள்ள தமர்கள் எப்படி இந்த தூலத்துல 9 தமர்கள் இருக்கோ அதுபோல அந்த சூக்கும தேகத்துல இருக்கிற தமர்கள், இந்த தூலத்துல இருக்கிற இந்த தமர்களை எல்லாம் நம்ம அடைக்கணும். இந்த 9 வாசலையும் அடைக்கணும். ஆனா அந்த சூக்கும தேகத்துல அந்த தமர்களை எல்லாம் பாலனம் செய்யணும், பரிபாலனம் செய்யணும், அதை திறக்கணும், திறந்து அதுக்குள்ள ஏறணும். அப்படி அந்த துவாரத்தை பரிபாலனம் செய்யறவங்களுக்கு பேரு தான் துவார பாலகர்கள். அதான் கோயில் எல்லாம் அடையாளமா வச்சிருப்பாங்க. கோயில் எல்லாம் ஒரு தமரா வரிசையா அந்த ஏழையும் இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம் இதை குறிக்கிற மாதிரி வரிசையா துவாரங்கள் வச்சு அந்த துவாரங்கள் 2 பக்கமும் துவார பாலகர்கள் கையுள்ள வேலோட நிக்கிற மாதிரி எல்லாம் கோயில் அமைச்சிருப்பாங்க. அப்போ இந்த நம்ம தூலத்துல இருக்கிற இந்த துவாரங்களை எல்லாம் நம்ம அடைக்கணும். 9 வாசல் அடைப்பதும் காட்டி இந்த வாசல்களை எல்லாம் நாம திறக்கணும், திறந்து அதை பரிபாலனம் செய்யணும், அதுல ஏறணும். அதுல ஏறதுதான் ஒவ்வொன்னா ஏறுறதுதான் அது ஈடு இணையற்ற ஏற்றமாக இருக்கும். அப்படி இந்த எல்லா தமர்கள்லையும் ஏறி 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 நாம மேல வரணும். அதுல மூலாதாரம் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒண்ணா இருக்கு. அதுலதான் முதல்ல ஏறுறது. அதுல ஏறினா அடுத்து சுவாதிஷ்டானம், சுவ அதிஷ்டானம் அப்படின்னா நமக்குள்ள சுவாமி, அதான் சுவாதிஷ்டானம். நமக்குள்ள குடிகொண்டிருக்கிற அந்த சுவாமியத்தான் அந்த சுவாதிஷ்டானம் குறிக்கும். மணிப்பூரகம் அப்படின்னா பூரகம். நம்ம பார்த்து இதெல்லாம் உலகத்துல தப்பு தப்பான ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க, நம்ம பார்த்திருக்கோம். மணிப்பூரகம், கும்பகம் இதெல்லாம் மூச்சை இழுத்து உள்ள இது மணிப்பூரகம்னே கொடுத்துருக்காங்க. மணினா நம்ம பார்த்தோமே, இன்னைக்கு நம்ம அந்த பார்த்தோமே மணி விளைந்து இந்த மெய்வெளி இந்த பாடல்ல நம்ம கூட பார்த்தோமே. இப்ப திசைநாத அவங்களுடைய அதனால அந்த பத்தியம் இருந்ததுனால ஆசாந்தன் நிலனாதான் மணி திரண்டு அப்படின்னு பார்த்தோமே. அந்த மணி திரண்டு வருது, அவங்களுக்கு நாதம் திரண்டு வருது. சோதியுடன் திசை நாத விளைவு. அந்த மணி பூரணம் எங்க பூரணம்? நம்ம செவிக்குள்ள பூரணம். அதுக்கு பேருதான் மணி பூரகம். அநாகதம், கதம் செய்தல், அதம் செய்தல் அப்படின்னா அழித்தல். அப்படி அந்த மணி நாதம் உள்ள புகுந்தா யமனை அழிக்கக்கூடிய வல்லபம் கிடைக்கும். விசுத்தி அடுத்தது. விசுத்தி அப்படின்னா சுத்தம். யமன் இல்ல அப்படின்னாலே என்றாலே வெற்றி. அந்த வெற்றி நமக்கு கிடைச்சிரும். இந்த மணி நாதமானது உள்ள புகுந்த உடனே அந்த யமனை அழிக்கப்பட்டு அந்த விசுத்தி வெற்றியானது கிடைக்கக்கூடிய அந்த அடுத்த ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞானாலே அவங்களுடைய அந்த கட்டளை அசரீரி அப்படின்னு சொல்லுவாங்க. அசரீரி வாக்கு. அந்த வாக்கு எல்லாம் நமக்குள்ள நுழையணும். இப்படி நுழைய 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 இது எல்லாமே தான் அந்த பிரம்மரந்திர எல்லையில் உள்ள துவாரங்களாக தமர்களாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாருக்குள்ள இருக்கு. இது மலராத மொட்டுக்களாக இருக்கிறது. அப்போ இந்த மலராத மொட்டுக்களை எல்லாம் மலர செய்ய வேண்டியதாக இருக்கு. அதுதான் நம்ம கூட பார்த்தோம். இந்த இதுல ஞான முறையீட்டுல அந்த வாசிக்கால் ஊசி கண்டத்தின் வழியாய் ஊசியின் தமர் வழி போட்டு இறக்குனா அங்க ஈசன் தன் இருப்பும் ரவி கோடி வீசும் இருதய மலர் விரிந்து எழும்பும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த மலராத மொட்டுக்களாக இருக்கிறதெல்லாம் மலரணும். மலர்ந்து இது அப்படி மலரும் போது மலர் என்ன ஆகும்னா மலர் காயாகும், காய் கனியாகும். கனி இன்னும் நிறைய வித்துக்களை கொடுக்கும். அப்போ இது எல்லாமே தான் இந்த பிரம்மரந்திர எல்லைகள் அப்படின்னு பெருமானவங்க அந்த துவாதசாந்த பெருவழி கடைசியா இருக்கிறது. துவாதசாந்த பெருவழி அப்படின்னு நமக்கு அந்த துவாதசாந்த பெருவழியை பத்தி திருமஞான குரல் திருவாக்கியமே 67 எடுத்து காமிச்சிருப்பாங்க. பார்ப்போம். அந்த திருமஞான குரல் வாக்கியம் எண் 67 பக்கம் 277.
உடல் பொருள் ஆவி மூன்றையும் தங்கள் ஆசானிக்கே தத்தம் செய்துவிட்டு அவர்கள் பின்னே உயிரும் உடலும் போல தொடர்ந்து சென்று 9 அல்லது 10 வருடங்கள் ஆன பின்னர் சுவாசம் ஒடுங்கி உள்ளடங்கும். அப்படி சுவாசம் ஒடுங்கி உள்ளடங்கிறது அது ஒரு தமர், அது ஒரு எல்லை. அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் ஓடினால் துவாதசாந்த பெருவழியை அடைவார்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இப்படி ஒவ்வொரு எல்லையா அடைஞ்சு 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 அந்த நாதமானது உள்ள திரண்டு திரண்டு கடைசி அந்த துவாதசாந்த பெருவழியை அடைவார்கள். அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருட்கடல்கள் இருக்கின்றன. அவற்றை ஊடுருவி பக்கம் 277 அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருட்கடல்கள் இருக்கின்றன. அவற்றை ஊடுருவி சென்றால் வெளிச்சக்காலை எய்துவார்கள். அது கைவரமான பின்னர் தான் யமனாகிய படர் அஞ்சி விலகும். அப்போ இந்த தூலத்துல இருக்கிற தமர்களை எல்லாம் 9 வாசலையை அடைச்சு இந்த சூக்கும தேகத்துல இந்த தமர்கள் எல்லாம் ஒரு தமர்லையா ஏறி 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 மேல வரும்போதுதான் இந்த யமனாகிய படரை விரட்டுகின்ற ஒரு வல்லபம் கிட்டுகிறது. இப்படியான ஒரு அருந்தவ பாட்டால் இப்படி ஒவ்வொரு எல்லையிலும் ஏறி 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 பெறுகின்ற அந்த அருந்தவ பாட்டால் ஒருவர் அடைகின்ற வல்லபத்தை எம் கவத்தை இட்டு நிரப்பி உங்களுக்கும் யமனனுதான் அந்த பதவி கிட்டும்படி செய்கின்றோம். இப்படியெல்லாம் அருந்தவம் செய்து ஒவ்வொரு எல்லையா ஏறி ஏறி அந்த யமனனுகா ஒரு வல்லபத்தை பெற்ற அந்த வல்லபத்தை நமக்கும் அவங்களுடைய தவத்தை இட்டு நிரப்பி நமக்கும் அந்த வல்லபத்தை நமக்கும் தர்றாங்க. எவருடைய உதவியும் வந்து எட்டி தீண்ட முடியாத அந்த யமன்பதி எல்லையில் வந்து உதவுகின்றவர்களே தெய்வம் என்பதை இந்த உலகம் அறியுமா? அறியவில்லை. அப்போ இந்த மாதிரி அந்த சூக்கும தேகத்துல இருக்கிற இந்த துவாரங்கள் இத பத்தி நமக்கு தெய்வம் அவர்களும் நமக்கு இந்த சோடச நிலையில எடுத்து காட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கறத அதையும் பார்ப்போம். இந்த சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இத பத்தி எல்லாம் நமக்கு சோடச நிலையில எடுத்து காட்டுறாங்க. ஆகிடும் அது வந்தெந்த நேரமும் மகளாதுணை வீட்டு ஆகுவதே 12 ஆண்டல்லோ தானுபதேசம் ஆகுமே சுத்தி சுவாதிஷ்டானமதிட்டதலம் இதுவே ஆகுமே மூலாதாரம் சுத்தி ஆகுமே தேகம் பின்னே. 12 ஆண்டுகள் ஆசான விட்டு அகலாம அந்த உபதேசம் கேட்கிறோமே, அப்பதான் அந்த சுவாதிஷ்டானம் தெரியும், நமக்குள்ள இருக்கிற அந்த சுவாமி தெரியும், மூலாதாரம் என்னன்னு நமக்கு தெரியும், இந்த தேகம் சுத்தமாகும். அது வழியா இன்னும் ஏற ஏற ஆகும் இதன் வழியாகவே சுத்தி ஆகுமே மும்மலமும் யோகிகளாகுவதே இதுவே நீயுசாருடனே தேர தேகமும் மூலாதாரம் சுவாதிஷ்டானமிது மூன்றும் மாகமதுடனே பூரகம் என்ற பலந்தரும் முதலிதுவே. அப்போ இதனால இந்த மும்மலமும் சுத்தியாகும். நீ உசாரோட இந்த ஒவ்வொரு தேகத்திலையும் ஏற ஏற இந்த சுவாதிஷ்டானம் பூரகம் அதெல்லாம் சொல்ற முதல் இதுதான், வேற என்னமோலாம் இல்ல. ஆசானுடைய உபதேசத்தை நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் எல்லாம். அந்த மணி நாதம் திரண்டு வர்றத அதுக்குள்ள நீ பூரணும், அதுதான் பூரணம். அதனால வேற என்னென்னமோ நினைச்சு அலையாத. முதல் இதுவோ அதுவோ என்றெண்ணி முனை கேட்டலையாதே மூலாதாரமும் முதலங்காரும் மூன்றிலுரைத்திடுவேன் பேதகமில்லா சோடசமே இது பலனதிகம் பலனாம் ஓவிய முத்தர் நூலில் மறைத்த துடைத்திடுவேன் இங்கே. இப்ப நூலில் எல்லாம் வேத நூல்கள் எல்லாம் மறைவா சொன்னதை நான் உடைச்சு சொல்லிட்டேன். இங்க
எல்லாம் என்ன, சுவாதிஷ்டானம், மூலாதாரம், மணிப்பூரகம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா வேத நூல்கள்லையும் மறைவா சொல்லியிருப்பாங்க. பெருமானவர்களும் நமக்கு அந்த திருவாக்கியத்துல பிரம்மரந்திர எல்லையில் உள்ள வெவ்வேறு தமர்கள், வெவ்வேறு தலங்கள், அந்த திருப்பாதத்துக்குள்ளே உள்ள தமர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை இங்கே நமக்கு உடைச்சிட்டாங்க. இங்குரையானது எங்குமில்லாதது செங்கமல தரசே, தங்கமதான விசுத்தியநாகதம் தனிரே சகமிதுவே, பங்கது தத்துவ தாயா தீபங்கானதிதன் முறையே, சங்கு வெளுத்தது ரேசகமூர தனியாஜை சொல்லவே. இதெல்லாம் என்ன இங்கு உரைத்தது, உரையில தான் எல்லாமே இருக்கு, அவங்க சொல்லுல தான் எல்லாமே இருக்கு. ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது ஆக்ஞை சொல்லவே. ஆக்ஞானா கட்டளை, குருபெருமானுடைய கட்டளை தான், சொல்லுதான் ஆக்ஞா. அந்த சொல்லுல தான் நீ ஏறணும். சொல்லுமே ஆக்ஞை, சொல்லுதான் ஆக்ஞை. அந்த ஆக்ஞைய நீ கேட்டு மணிப்பூரகம் அந்த மணிநாதத்தை உள்ள புகுத்தி வச்சு அதுக்குள்ள புகுந்து கும்பகமாக, அது கும்பகம் அப்படின்னா நிறைச்சு வச்சுக்கோ, கும்பித்து வச்சுக்கோ உள்ள. சொல்லுமே ஆக்ஞை தாயா தீபங்காமிது கும்பகமே, கல்லை இழச்சி பிசைவது போலே கண்ணெந்தே குழைந்து, வல்லபமான கலைகள் திரண்டு வருமொரு பெருங்கிரணம், நில்லனமின்று பல்லாயிரம் ஆண்டனும் செல்லுமே வில்லோசை. எல்லாமே அவங்களுடைய ஓசை தான், இந்த வலுவான ஓசை, மழை போல அந்த நாதம் வந்துகிட்டே இருக்கு. அஞ்ஞான கிழங்கு கலைந்தெடுத்து உபனிடத மழை பொழியும் நாவோய் அப்படின்னு அந்த மழையாக அந்த உபனிடத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஓசைய நீ செவிய திறந்து கேட்டு அதுக்குள்ள பூரகமாக அதுக்குள்ள நுழைஞ்சி கும்பகமாக அதை கும்பித்து வைத்துக் கொள்ளணும். அப்படி அந்த ஓசை வலுத்தால் என்ன ஆகும்? ஓசை வலுத்தது நேசமிகுத்தது ஓர்மை பழுத்தது வீசிய மேநிலை மேவியுலாவும் விதமினதினதென்றும், வாசி வசத்தார் கலைகள் விரிக்கும் வகையினதினதென்றே, மாசரு மாமுனி மகவுகள் குறைத்தது தேசிகரிடம் இது பார். இப்படி இதெல்லாம் ஒரு ரகசியங்கள், தேவ ரகசியங்கள். என்ன ரகசியங்கள்னா என்னமோலாம் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பெருமான் அவங்க அருளி செய்வாங்களே உபதேசம் அப்படின்னா, நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் உபதேசம். எல்லாருக்கும் தெரியும் நெல்லுக்குள்ள அரிசி இருக்குன்னு. ஆனா அது ஒரு வித்துக்குள்ள ஆலமரம், அவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்கு, ஆனா ரகசியமா இருக்கு. ஆனா அதுக்குள்ளதான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த ஒரு சின்ன வித்துக்குள்ள இருந்துதான் அவ்வளோ பெரிய ஆலமரம் வருது. அது ரகசியமாக ஒளிஞ்சிருக்கு உள்ள. அந்த ரகசியம் அதுக்குள்ளே வித்து நுழைஞ்சி பாக்குற தேவர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி அந்த வித்துக்குள்ள போய் எப்படி ஒரு வித்துக்குள்ள நுழைஞ்சி அந்த ஆலமரத்தை எல்லாம் பாக்குறோமோ, அது போல பெருமானவர்களுடைய அந்த ஓங்காரகார வாக்கு வித்து, அதுதான் அந்த வித்துக்குள்ள நம்ம நுழைஞ்சி அதுக்குள்ள புகுந்து, அதான் மணிப்பூரகம் புகுந்து இப்படி அதுக்குள்ள போய் அந்த ஓசை வலுக்கும் போதுதான் நமக்கு அதுக்குள்ள இருந்து பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அதைத்தான் இந்த திருவாக்கியத்துல நமக்கு கொடுக்குறாங்க. அவை ஒவ்வொன்றிலும் கட்டிடங்கள், பண்டக சாலைகள், அதிசய குவியல்கள் சங்கம் சங்கமாக உள்ளன. பெருமானவர்களுடைய ஒவ்வொருடைய வாக்கியத்திலையும் அதிசய குவியல்கள் சங்கம் சங்கமாகத்தான் இருக்கு. வேற எங்க இருக்கு இந்த அதிசய குவியல்கள் சங்கம் சங்கமாக? அவ்வளவும் ஒவ்வொரு வாக்கியத்துல திருப்பார்கடலை காட்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக்கி, எப்படி அவ்வளவோ பெரிய ஆலமரம் ஒரு சின்ன கசகசாவிதைக்குள்ள இருக்கோ, அது மாதிரி எவ்வளவோ பெரிய தேவ ரகசியத்தெல்லாம் ஒரு சின்ன வாக்கியத்துல, ஒரு சின்ன வார்த்தையில
யமபடரை என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த யமபடரை விரட்டுகின்ற வாழ் என்று நினை. அந்த யமனுடைய வல்லபத்தை பஞ்சு பஞ்சாக போக செய்யறது நினைனா அது எவ்வளவு வல்லபம் இந்த வார்த்தையாக இருக்கும். அதுக்குள்ள எவ்வளவு அதிசய குவியல்கள் பண்டகசாலைகள் இருக்கும். அதை எப்படி பார்க்கிறது? ஒரு சிறிய ஆலமரத்துக்குள்ள நுழைஞ்சி அதனுடைய வாது கிளை இலை முதலியவற்றை அதனுடைய வித்தினுள்ளே நுழைந்து காண்பது போல காண வேண்டும். அப்படி திருப்பார்கடலை காட்சி பட்டாக்கி சிறு சிறு துண்டாதான் வச்சிருக்காங்கன்னு அந்த துண்டை விரிச்சு பார்க்கணும். நம்ம விரிச்சு பார்க்கும்போது அந்த திருப்பார்கடல் முழுதும் நமக்கு தெரியும். காட்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டா தர்றேன், நீ நாக்க நீட்டி சப்பி திங்க மட்டும் செய்யி அப்படின்னு சொன்னாங்களேன்னு அது சும்மா அப்படி சப்பி தின்னுட்டு மட்டும் இல்லாம அதை விரிச்சு அதுக்குள்ள இருக்கிற பெரிய அந்த கடல் என்ன, எவ்வளவு பெரிய கடலை சுருக்கி இப்படி ஒரு சின்ன மிட்டாயா ஆக்கி நமக்கு தந்திருக்காங்க அப்படின்னு அந்த மாசிலா மணிக்குள் அந்த மணிக்குள் அந்த திசைநாதம் அவங்களுக்கு அந்த மணி திரண்டு வந்து அந்த திசைநாத விளைவுனால வந்துச்சு. அதுக்குள்ள திரண்டு அதுக்குள்ள நுழைஞ்சி நாம பார்க்கும்போதுதான் அந்த ஓசை வலுக்கணும் நம்மளுடைய செவியில போய். அப்படி ஓசை வலுக்கும் போது நேசம் மிகும். அந்த இருதய மலர் விரிந்து எழும்பும். அந்த மலர் காயாகும், காய் கனியாகும். கனியிலிருந்து மீண்டும் வித்துக்கள் முளைக்கும். இதுதான் அந்த வித்துக்குள்ள நுழைஞ்சி அந்த ஆலமரத்தை பார்க்கிறது. ஒரு சிறு ஆலமரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒளிந்து இருக்கிறத நம்மால பார்க்க முடியுமா அப்படின்னா நம்மளால பார்க்க முடியல. ஆனா பெருமான் அவங்க பார்த்து எடுத்து அந்த இதுக்குள்ளதான் இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு. நான் சொல்றேனே இந்த வார்த்தைக்குள்ளதான் இவ்வளவு அதிசயங்களும் இருக்குன்னு நமக்கு ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதிசயத்தை எடுத்து 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 சங்கந்தங்கமா கொடுக்குறாங்க. 4 நூல்களிலும் சொல்லாததையும் சொல்லி மறைத்து வைத்தேன் சந்ததி கட்காய், கருத்துள்ள பிள்ளை என்றால் கண்டுகொள்வாய் அப்படின்ன மாதிரி எல்லா தேவ ரகசியங்களையும் நூல்ல அடக்கி சுருக்கி நமக்கு சந்ததிகளாக இனி வர்ற மக்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அதை நாம தெரியுதா, ஒரு வார்த்தை படிச்ச உடனே இந்த வார்த்தையை எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாமே படிச்சுக்கிட்டே நான் படிச்சேன் இவ்வளவு நாள், ஆனா புரியல, படிச்சுக்கிட்டே போனேன். அதைத்தான் பெருமான் அவங்க காட்டுறாங்க. அதோ ஒரு பெரிய ஆலமரத்தை காட்டி அந்த ஆலமரத்தை பாரு, அது மேல ஒரு கிளை இருக்கே, அந்த கிளையில நுனியில ஒரு துளிர் இருக்கே, அந்த துளிர்ல ஒரு காய் இருக்கே, தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியல. தெரியாட்டாலும் நானும் வாக்கியத்தை படிச்சேன் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேர்ந்த முடிச்சுக்கிட்டு ஆமான்னு தெரியுதுன்னு சொல்றோம். தெரிஞ்சிச்சா அப்படின்னா தெரியல. எவ்வளவு ரகசியத்தை ஒவ்வொரு வாக்கியத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சு வச்சிருக்காங்களோ நமக்கு தெரியல. ஆனா தெரிஞ்ச மாதிரி ஆமாம் தெரியுது என்பாய். அது போல வம்புல பிடிச்சு இழுத்து தள்ளினதுனாலதான் நமக்கு தெரியல. நாமளா தேடி அலைஞ்சு பெருமாள் அவங்க தேடி அலைஞ்சதுனால அவங்க ஒரு சொல்லுல பிடிச்சுக்குவாங்க. அதோ இருக்குது பாரு, பெரிய ஆலமரத்தை காட்டி அதான் இருக்குது பாருன்னு பாட்டையா காமிச்ச உடனே டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க. நம்மளால ஏன் பிடிக்க முடியல அப்படின்னா, இதை பெறுவதற்கு முன்னும் பாடுபடவில்லை, பெற்ற பிறகும் நாம பாடுபடவில்லை. அந்த பாடுபட்டு இருந்தால் அதுக்குள்ள அந்த காட்சியெல்லாம் நமக்கும் தெரியும். அப்போ அது போல உன்னை வம்புலே பிடித்து தள்ளி கொண்டு போய் ஒரு எல்லையில் நிறுத்தி அதோ பார் அதுதான் பாத நிலை என்று அங்கே தெரியுதா என்றோம். அப்ப இதெல்லாம் என்ன? பாத நிலை, பாதங்களுடைய நிலை, அவங்களுடைய வாக்கு எப்படியெல்லாம் வருது. அது ஒவ்வொரு நிலையுமாய் பிடிச்சு 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 நம்ம மேல ஏறணும். இந்த தேகத்தில் உள்ள 9 துவாரத்தையும் அடைச்சிட்டு அந்த சூக்கும தேகத்துல இருக்கிற அந்த துவாரங்கள் தான் என்னன்னு நம்ம பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? மூலாதானம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகலம், விசுத்தி, ஆக்ஞா, அப்புறம் பிரம்மரந்திர எல்லை, துவாதசாந்தம், கடைசியில சகசிராரம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல அது உச்சி மண்டையில இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்னா வரிசையா அடியில இருந்து இப்படியே காமிச்சு 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 மேல கடைசியில சகசிரார சக்கரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு இதா பிடிச்சு 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 நம்ம ஏறுனா கடைசியாக அந்த சகசிரார சக்கரம் என்கின்ற அந்த தேவ நிலையை நாம் அடையலாம். அது எல்லாம் அந்த ஓசையினாலதான். அந்த ஓசை மிகுத்தது நேசம் வலுத்ததுன்னா அந்த ஓசை கேட்க கேட்க அந்த நேசம் வலுத்து ஓசை கொண்ட நடனத்தால் மனு ஈசனாகலாம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோமே. அது போல அதை பிடிச்சு 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 மேல ஏற ஏற ஏற
நம்ம ஒவ்வொன்னா அந்த மூலாதாரம், கும்பகம், சுவாதிட்டானம் இப்படி ஒன்னொன்னா மேல ஏறி ஏறி அது அவங்களுடைய வாக்காக நமக்கு காட்டிட்டே இருக்காங்க. அந்த வாக்கை பிடிச்சு 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 மேல ஏறும்போது சிலதெல்லாம் புரியாம பேர்ந்த பேர்ந்த விழிக்கிறோம். அந்த ஆலமரத்தை காட்டி அதோ அந்த நுனியில ஒரு காய் தெரியுதானாலும் தெரியாட்டா கூட ஆமா தெரியுது அப்படின்னு விழிக்கிறோம். விழிச்சாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து கூட்டிட்டு போவோம், தெரிஞ்சுக்கிடுவான்னு நினைச்சு நம்மளை அடுத்தடுத்து கூட்டி போய்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு எல்லைக்கா. அப்போ இதுதான் ஒரு தளிர், இலை, பூ, காய், பழமாய் சொரிந்த பாதம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்களே, அதுதான் கொழுமுனையாம் கதிர்முனையில் ஆடும் பாதம். தளிர், இலை, பூ, காய், பழமாய் சொரிந்த பாதம்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து காட்டுவாங்களே. அது போல இதுதான், இததான் நம்ம பிடிச்சுக்கிட்டு அப்படி ஏறுறதான் பெருமானவங்க நமக்கு அந்த பாடலையும் எடுத்து காட்டுறாங்க. அந்த பாடலையும் பார்ப்போம். கொழுமுனையாம் கதிர்முனையிலாடும் பாதம், கோடானு கோடி மறை புகழும் பாதம், தளிரிலை பூங்காய் பழமாய் சொரிந்த பாதம். அந்த பாதம், அந்த நாதத்துல இருந்துதான் தளிர், இலை, பூ, காய், பழமா சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம், அது சகல உயிர் ஜீவனிலும் ஆடுது. இந்த ஆக்ஞா சக்கரம் எல்லாமே நமக்குள்ள இருக்கு, அவங்க கிட்ட இருக்கு. அங்க இருந்து வர்றத இங்க பிடிச்சுக்கணும். இப்போ இந்த தூலத்துல மெய்வாய், கண், மூக்கு, செவி இருக்குன்னா, இந்த கண்ணு நம்ம தூலத்துல இருக்குன்னா அது இந்த பிண்டத்திலையும் இருக்கு. அந்த ஒரு வண்ணம் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா இந்த உலகத்துல அதுக்காகத்தான் வண்ணத்தை படைச்சாங்க. நாக்குல ருசி இருக்குன்னா அதுக்காகத்தான் ருசி உள்ள பதார்த்தங்களை படைச்சாங்க. அது மாதிரி நாம ஒவ்வொரு ஓசைவா பிடிச்சு பிடிச்சு இந்த ஒவ்வொரு சக்கரத்திலையும் ஏறி ஏறி மேல அந்த சகஸ்ரார சக்கரத்தை அடையணுங்கிறதுக்காகதான் அந்த சக்கரத்துக்கெல்லாம் உணவு கொடுக்கிற அந்த ஆசான் அவர்களை, பார்ப்பசுக்களை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பர் அவர்களை இறைவன் அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தானே தூளப்படுத்தி வர்றாங்க. அப்போ அதை பிடிச்சு 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 நாம ஏறும்போதுதான் அந்த ஒவ்வொரு, எப்படி இந்த தூலத்துல உள்ள இந்த கருவி ஒன்னொன்னுக்கும் இந்த அண்டத்துல உணவு கிடைக்குதோ அது போல அந்த சூக்கும தேகத்தில் உள்ள இந்த துவாரங்களுக்கெல்லாம் அந்த வாக்கே உணவாக இருந்து அந்த ஓசையை வலுத்து அந்த ஓசையை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சுதான் நம்ம மேலே ஏறி அந்த மேலாக இருக்கிற அந்த சக்கரத்துல நம்ம ஏறணும். அதுதான் எப்படிப்பட்ட, அதுக்காகதான் அது தளிர், இலை, பூ, காய், பழமாய் சொரிந்த பாதமாக இருக்கு. பழுதனு ஆதாலயத்தின் நடன பாதம், பக்தருள கோயில் உளம் பூத்த பாதம், நழுகு மன தவக்கதுவே நாச பாதம், நம்பினவர் குடிதிரு வங்கேறும் வாழ்வே. அந்த பாதத்தை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சுதான் ஒவ்வொன்னா ஏறி நீ மேல ஏறணும். அது பக்தர்கள் உள்ளத்தில் நடனமாடுகின்ற பாதமாக இருக்கும். அது நழுகு மனத்தை, அதை விட்டு நீ நழுகி போனா, நழுகி போறதுக்கு நிறைய வழி இருக்கும். அப்படி நழுகி போனினா நழுகினவர்களுக்கு அதுவே நாசபாதமாக ஆகிவிடும். ஆனா நம்பினவர்களுக்கு குடி திரு ஏறும், திரு அங்க ஏறிக்கொள்ளும், ஈசந்தன் இருப்பு அங்க வந்துடும். அப்ப இப்படியாக நமக்குள்ள மூலாதாரம், சுவாதிட்டானம் முதலான இந்த எல்லாமே அவர்களுடைய வாக்காக, அந்த வாக்கு மூலமாக அதுக்கு உணவு கொடுத்து நம்ம பேந்த விழிச்சாலும் அடுத்தடுத்து தளிர், இலை, காய், பூ, பழமாய் சொரிந்து நம்மளை ஒவ்வொரு தளத்திலேயா ஏற்றி 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 அந்த துவாதசாந்த பெருவழிதான் யமன் படரை நீக்குகின்ற அந்த பெருவழி அப்படின்னு பார்த்தோம். அந்த எல்லையும் ஏற்றி கடைசியில உச்சியில சகசிராரம் இருக்கு, சகசிரார சக்கரம் இருக்கு. அப்படின்னா அந்த சகசிரார சக்கரம் தான் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது வரைக்கும் இருளதான் இருக்கிறோம். யமன் இருளில் ஒளி பரவு மிகு மௌன மந்திரங்களும்னு தெய்வ மந்திரங்கள்ல எடுத்துக்காட்ட மாதிரி இருளுங்கிறது யமன். அந்த இருளெல்லாம் விரட்டி அவங்களுடைய வாக்காகி அந்த ஒளி பிரகாசத்தின் மூலம், எது அவங்களுடைய ஒலி நாதம் தான் நமக்கு ஒளியை கொடுக்குது. ஒளியை குடிக்கிறது, சவுண்டு லைட்டு கொடுக்குது. அவங்களுடைய அந்த சவுண்டாகிய நாதம் நமக்கு இருக்கிற இருட்டை பிரகாசமாக்கி தருகிறது. அப்படி பிரகாசமாக்க ஆக்க
இந்த சகசிரார சக்கரத்தை உலகத்துல போட்டு காட்டுவாங்க, 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு. அந்த தாமரை தான் அது மொக்காக இருக்கிறது, அது மலரணும். அது மலரதான் நம்ம ஒவ்வொரு இதுலயா ஏற முடியும். அப்படி அந்த சகசிரார சக்கரம் துரிய நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வாசல்கள் எல்லாம், இதெல்லாம் திறக்கப்பட வேண்டிய வாசல்கள், பரிபாலனம் செய்யப்பட வேண்டிய வாசல்கள். ஆனால் அந்த தூலத்தில் இருக்கிற வாசல்கள் அடைக்கப்பட வேண்டிய வாசல்கள். இந்த 9 வாசல்களையும் அடைத்து இந்த வாசல்களை எல்லாம் திறந்து ஒவ்வொரு தலங்களா மேல ஏறினா பெருமான் அவர்கள் அதைத்தான் இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அவங்க ஒவ்வொரு தலங்களா ஈடு இணையற்ற, அவங்க ஏறின அளவுக்கு ஏற்றம் ஏற முடியாட்டாலும் நம்ம பேந்த விழிச்சாலும் அவங்க கையை மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும், நம்மளையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு நம்ம சொல்லுவாங்க, உன்னுடைய எண்ணம், நீ என்னை பத்தி நினைக்கும் போது என் எண்ணமும் பிரம்மலயத்தில் இருக்கிறது. அப்போ நீ என்னை நினைச்சாலே போதும், ஓ எண்ணமும் பிரம்மலயத்துக்கு வந்துடும். அப்போ அவங்க எந்த ஈடு இணையற்ற ஏற்றமெல்லாம் ஏறுறாங்களோ அவங்க கையை மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும். அத்தான்னு சொன்னா போதும், அப்பான்னு கையேந்தினா போதும், அப்பான்னு சொல்லிட்டானேன்னு கையை பிடிச்சு அவங்க ஏறுற எல்லைக்கெல்லாம் நம்மளையும் ஏற்றி கூட்டிக் கொண்டே செல்வார்கள். அதெல்லாம் பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அள்ளி தர்றாங்க. அப்போ இந்த 9 வாசல், இந்த தூலத்தில் இருக்கிற 9 வாசல்களையும் அடைத்து அந்த சூக்கும தேகத்துல இருக்கிற இந்த வாசல்களை எல்லாம் பரிபாலனம் செய்யற அவங்களுக்கு பேர் தான் துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த துவாரத்தை பாலனம் செய்யும் பொழுது அந்த இருதய மலர் விரிந்து எழும்பும், ஈசனுடைய இருப்பிடம் தெரியும். அதுதான் பெருமானவர்கள் நமக்கு அந்த எல்லையை காட்டுறதுக்கு தான் அதோ பார் பாத நிலைன்னு நமக்கு ஒவ்வொரு பாத நிலையா காட்டிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அந்த திருக்கரத்தை பிடித்து கொண்டு நாமும் அவர்களுடன் சேர்ந்து ஒவ்வொரு எல்லையாக ஏற்றம் பெறுவோம், ஈசனை சென்று அடைவோம் என்று கூறி நமக்கு இந்த எல்லையெல்லாம் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள். கடல் சூழகிலே கடை கால நாளில்லாது தேடி வந்த குடகத்துறை குடகத்துறையில் திரண்டு ஒன்றாக பங்கு கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நமது தெய்வ திருவடி பாதத்தை போற்றி பணிந்து அக்கா சில வெளியாக்கின நினைவு கூர்ந்ததை திரும்ப நினைவு கூற விளைகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆரம்பத்துல கொடுத்தாங்க திருமூலர் அப்படிங்கிறது திருமந்திரத்தை இயற்றியதான் ஒரு ஞாபகம். அந்த திருமூலரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எழுதுவோன்னு அந்த அளவு பழகி அக்கா மத்தவங்க மாதிரிலாம் பழகல, சும்மா நோட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்ததை நான் சொல்ல வந்திருக்கேன். திருமூலர்ல இருந்து என்னன்னாக்கா அந்த திருமந்திரத்துல 10 பாலாய் சுரந்துருன்றாங்க. அது நமக்கு எப்படி இருக்குனாக்கா, தெய்வம் நம்முடைய தெய்வமாக பஞ்சாட்சரமே நீ படிந்த போல தெய்வமதை கண்டு தொழ நீரிடத்தில் இப்படி இந்த காலம் கடந்த கைத்துறையாகி நாள்ல அப்பேற்பட்ட பெருமானவர்கள் ஆதிபிதா அவர்கள் பஞ்சாட்சரமே தாங்கி வந்தாங்க. ஏன் அப்படி அவங்க தாங்கி வந்தாங்க? இத்தனை மக்கள் இருக்கிறாங்களே, நம்ம தானே நம்ம எண்ணி படைச்சிட்டாங்களே, நம்ம நம்பி வந்துட்டாங்களே, இன்னும் வர வேண்டியதெல்லாம் இருக்கு, அப்படியே வர்றதுக்காக வேண்டி அவங்க அருள் கூர்ந்து தன்னுடைய அதாவது ஒரு திருவாக்கியத்தை தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. நிஜமான என்ன படிக்கணும் அப்ப அதனுடைய ஆக்கத்துக்கு நம்ம இணைஞ்சி ஆளாகாம இருந்தா கடைசியில் அதுவே உன்னை கீறி விட்டு போய்விடும் அப்படிங்கிறாங்க. நம்பு என்னை நம்பியேதான் அவர்கள் கடைசி நேரத்தில் நீங்க நம்பியதான் ஆகணும், வேற வழி உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் நான்வெஜ் ஒரு பள்ளியில அறிவிச்சிருக்காங்க. அது போல பஞ்சாட்சர ரூபகராக வந்து நமக்காக அறிவுபடுத்திக் கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் அவர்களின் திருவாக்கியின் 19 தொடர்ச்சியில் அக்கா சொன்னாங்க.
திருமஞான குரலை பொறுத்த மட்டும் சரி, கோடாயிரக்கூறு அந்த நூலா இருந்தாலும் வேத நூல் படித்ததுதான். ஆனா ஒரு நாளும் ஒவ்வொரு முறையும் நம்ம கேட்கும் போதும் அதை உருவாங்கும் போதும் ஒவ்வொரு புது புது விஷயங்களாதான் புரிதல் வருகிறது. நாலு கோடி கண்டக நாதர் அப்படின்னு தெய்வம் திருப்பதியிருக்காங்க. 1 கோடியை கை போட்டாலே என்ன நல்லா கிடைக்குது. அப்ப நம்ம தெய்வம் 1 கோடி கை போட்டாங்களா? அவங்க 4 கோடி கை போட்டிருக்காங்க. 4 கோடி கை போட்டவங்க தான் நாதர். அப்ப இத நம்ம எடுத்து பாத்திக்கும் பொழுது என்ன பண்ணுதுதான், ஏற்கனவே ஒரு 4 கோடி பத்தி ஒரே இரவுல ஒரு 4 கோடி பாடல் எழுதணும் அப்படின்னு அரசர் பெருமான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு கதை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதுக்காக நீ என்ன நாட்டத்தை ஓடப்படியா, இந்தாவா நான் தரேன், எனக்கு 4 கோடி பாட்டுனே 4 கோடி எழுதணும்ட்டு. அது அப்படி அல்ல. உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாத தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடானு கோடி கொடுக்கணும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். தன்னுடைய நாக்கு வந்து மாறக்கூடாது, திரளக்கூடாது. அப்ப கற்பனைப்படுவது சொற்று சம்பாவை. சொல்லு திறம்பிச்சுன்னா அது கற்பு கிடையாது. அப்ப கற்புன்றது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. அப்ப கற்புன்றது என்னன்னா சொன்ன சொல்லு மாறாது. அப்ப நம்ம தெய்வம் வந்து நாம் அன்றையும் இதையே பேசணும், இன்றும் இதையே பேசணும், என்றும் இதையே பேசுவோம் செய்வோம் அப்படின்னு ஒரு திருவாக்கியத்துல நமக்கு நல்லா ஒரு உறுதிமொழி மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்ப எதை பேச வந்தாங்க அவங்க, உங்களுக்கு எத்தனையோ வேலை செய்ய தெரியும், ஆனா எனக்கு இந்த ஒரு வேலை மட்டும் தான் செய்ய தெரியும். எவனுடைய எல்லையில காக்கின்ற அந்த ஒரு பெரும் செயலை செய்வதற்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்காக இத்தனை கோடி கோடியா செலவு பண்ணி கூட பெரிய கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் வந்து வீணுக்கு இல்ல, வம்புக்கு இல்ல, எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நகலு அசல் வந்து இருக்குதே, அதை நீங்க கை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவங்க எடுத்து வச்சாங்க. அது என்ன சில கடத்துல இந்த நகலையே நம்பிட்டு இதோ அவனுக்கு பேசப்படும். எத்தனையோ இடத்துல வேதனையா சொல்லியிருக்காங்க, அழுது சொல்லியிருக்காங்க, திட்டி நமக்கு உத்தரவு பண்ணியிருக்காங்க, அது இருத்து அனைத்து சொல்லியிருக்காங்க, எல்லா விதத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மதான் என்ன பொறுத்த வரைக்கும் மனசு எப்படி ஓடுது, மாறி மாறி ஓடுது. அது எப்படி மாறி மாறி ஓடும், ஆமா இது முதல் இதுவோ அதுவோ வந்து மாறி மாறி அதெல்லாம் கிடையாது. ஒண்ணுதான் தீர்க்கமா இருந்துட்டாங்க, அவங்க எந்த நல்ல நிம்மதிதான், அவங்க பார்த்துப்பாங்க எல்லாம். ஆனா நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுடைய உத்தரவுக்கு இல்லாதவர்களாக அது நிறைய பேர் சொல்லிக்கிற ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கணும். என்ன முடிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச அளவுன்றது எது அது அளவு எனக்கு தெரியல. ஆலயத்துல போனோட குடும்பத்தார் மட்டும் வந்து பிரசங்கம் அமௌண்ட் சன்னியாசிப்பாங்க, அது கூட்டம் இருக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப குடும்பத்தாரா யாரு, அம்மா அப்பா மனைவி கணவன் சுற்றம் இதெல்லாம் சேர்ந்துதானே குடும்பம். அது ஏன் அப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, அப்ப முடிந்த அளவு நம்மளால முடிஞ்ச அளவு என்ன பிச்சை நம்ம போறோம், அவங்க போட்டிருக்காங்க பிச்சை, அது எவ்வளவு காபந்து பண்ணி என்ன ஒரு கண்ணும் கருத்துமா உறுதியா இருந்து அந்த பிடியில நின்று நம்ம ட்ரை பண்ணணும். அதை முயற்சிக்கிட்டே இருக்கணும். முயற்சி உடையா நிகழ்ச்சி அடையாது. அப்ப தெய்வமே நீங்கதான் என்ன நீங்க உங்களுடைய தயவு, நான் இருக்க மாட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் இருக்க மாட்டேன், ஏன்னா சொன்னது கேட்க மாட்டேன்னு சொல்றேன் நானும் சுவாமி, சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், அப்படிதானே இருந்துட்டு இருக்கோம். அப்ப நாங்க கேட்கணும் தெய்வமே, நீங்க என்ன அறுப்புங்களோ அந்த அறுப்புக்கு நாங்க விற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட அப்ளிகேஷன் பெட்டிஷன் போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் இருக்கிற வரைக்கும். கடைசி நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும், நமக்கு மூச்சு சுவாசம் இறுதி சுவாசம் அப்பா இதோ ஆண்டா வராங்க, தங்கரதம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போற அளவுக்கு நம்மளுடைய அவங்களோட சம்பாஷிச்சுட்டே இருக்கணும் அப்படி ஒரு விஷயம். அப்ப அந்த மனதிற்கு வந்து ஐட்டானுடைய தன்மை உண்டு. கொஞ்சம் விட்டு விடாம தொத்துங்கிறதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மனசு ஒரு பக்கம் இருக்குது. நான் இன்னைக்கு முதலே சொல்லி வச்சுக்கிட்டேன், இவங்க என்ன சொல்றாங்க அதை அப்படியே நம்ம உதாரணத்தோட சொல்லிட்டு வரணும். ஆனா அது வெளியே உள்ளிருந்து வர்றதெல்லாம் தடுக்க முடியல. ரைட்டு. அப்ப மனசுல இருக்குது என்ன பண்ணும், அழிவிற்கே கூட்டி கொண்டு போவோம். அப்ப ராஜா யாரு, ராஜா வந்து நம்ம மனம். மந்திரி யாரு, அறிவு. அறிவின் வழி பிரகாரம் போனா தான் நம்ம என்ன பண்ண முடியும், போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர முடியும். இல்லைன்னா அதுக்காக திருவாக்கி தெய்வம் இறக்கிருக்காங்க. அப்ப கோடி அப்படின்னு நமக்கு தெய்வம் உத்தரப்படாதான் ஒரு பிரம்மரந்திர எல்லை, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலங்கள் அதுல என்னென்ன இருக்குன்னா பண்டக சாலை பத்திரி மேலே எல்லாம் ஏற்று வெத்துங்க அந்த மாதிரி முதல் அக்கு வரைக்கும் அந்த மாதிரி எல்லாமே அதை வந்து அந்த இடத்துல தெய்வம் புதைச்சு வச்சிருக்காங்க, புதைத்து வச்சிருக்காங்க, பொதித்து வச்சிருக்காங்க, புதைத்தும் வச்சிருக்காங்க. அப்ப இந்த தேவ செயலை அது இன்னொரு திருவாக்கியம் எனக்கு அக்கா சொல்லும்போது ஒரு திருவாக்கியம் வந்ததுன்னா அது ஈடு இணையற்றது அப்படிங்கிற அந்த பிரமாதிக்க செயல் வந்து ஈடு இணையற்றது அப்படிங்கிறது வந்து 35வது திருவாக்கியத்துல கரெக்டா அதை சொல்லிட்டு ரொம்ப டக்குனா கிடக்குது எனக்கு எடுத்ததுல. பெருதற்கரிய பெரிய பேரின்ப வாழ்வில் ஒரு தேவ வான்புலம் நீடூழி தழைத்து ஓங்கச் செய்யும் யுகயுகாந்த செயலை. இந்த செயலனுடைய பெருமை ஏன்னா அவங்கதான் அறிஞ்ச
அனுபவித்து வந்திருக்காங்க. அதனால எப்படி எடுத்து கொடுக்காங்க, செயற்கரிய பெருதற்கரிய பெரிய பேரின்ப வாழ்வில் ஒரு தேவ வான்புலம் நீடோழி தழைத்து ஓங்கச் செய்யும் யுகயுகாந்த செயலை எப்படி சுருக்கமாக கொச்சையாக சொல்ல முடியும்? சுருக்கமா சொல்ல முடியாது. அப்ப விவரித்து சொல்லுவாங்க, நம்ம அதை கேட்கறதுக்கு நம்ம இருக்கணும். அதான் நேரம் தான் அப்பமாக இருக்கிறது பிரவேரே அப்படிங்கிறாங்களே, அது போல சொல்ல முடியாது. ஆகவே ஈடு இணையற்ற இந்த பிரம்மாதிக்க செயலை எத்தனை பொருள் மிகுந்த வார்த்தையாலும் வண்ணத்தாலும் சந்தத்தாலும் விரித்து விவரித்து கூறினாலும் தகும். எல்லாமே இதுக்காக படைக்கப்பட்டதா அப்படிங்கிற விட்டுதான் கொண்டு வந்துட்டாங்க. நாம் பாடுபட்டு பெற்றதால் தான் இவ்வளவு அரிய வார்த்தைகளால் இந்த தேவ செயலை இப்படி எம்மால் எடுத்து சொல்ல வருகிறது. எப்படி அவங்க மட்டும் எடுத்து சொல்றாங்க அப்படிங்கறத அடுத்தடுத்து மறைச்சு வைக்கிறதுலாம் வேலையே இல்லை. நம்ம தான் என்ன பண்றோம், முகத்துக்கு ஒரு பெரிய பொருள் படிக்கலாம், நமக்கு விளங்க மாட்டேங்குது. அப்ப அந்த செயலை எப்படி பண்றாங்க அவங்க, அரிய வார்த்தைகளால் இந்த தேவ செயலை இப்படி எம்மால் எடுத்து சொல்ல வருகிறது. ஆனால் கலியனுக்கோ கடைசியில் எமன் சந்திப்பில் அடி விழுகிற போதுதான் இது பெரிய செயல் என்று தெரியும். அதுவரை என்னவோ பாட்டு படிக்கிறார்கள் என்றுதான் நினைப்பான். இல்லாவிட்டால் ஒரு வித்வான் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறவன் இதை பார்த்ததும் இவ்வளவு கனங்கொண்ட வார்த்தையிலே பாடியிருக்கிறார்களே, வேறு யாரும் இவ்வளவு இடத்துடனே இதுவரை சொல்லதில்லையே, இது என்னவா இருக்கும் இந்த செயல், இது காலம் இழந்து கொண்டிருக்கும் இந்த எல்லையை நாம் போய் பார்த்தே ஆக வேண்டும் என்ற அவளோடல்லவா இங்கு ஓடி வருவான். அப்படி யார் வருகிறார்கள்? எவ்வளவு தனிஞ்சு பேசாதது, ஒருவரும் காணாமே எதிர்பார்க்கிறாங்க. அவங்க அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அதுல அடுத்தடுத்து என்ன சொன்னாங்க, அப்பா கோடி என்றெல்லாம் ஒரு எல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நீதி என்ற பிறக்கும் கவனம் அந்த பாடல கொடுத்தாங்க. நெய்வேலியில் உள்ள இடத்துல கோடி தென்னர்களாம் கோடி போட்டு கிளம்புவார்கள். கோடின்றது நம்ம பார்த்துட்டோம், எப்படி பார்த்தோம், ஒரு எல்லைகள் அப்படின்னு பார்த்தோம். அரியதவர்கள் அவங்க அதன் மூலம் என்னென்ன பெற்று வந்தாங்க, சுருதிகளை உணர அரிய மணிக்குண்டி மனோலைய சக்கரான கண்ணதம்பர் பருவத்துல எடுத்து அதையும் கொடுத்தாங்க. அரியதவர்கள் நாமம் உழைக்கூட மரியாத சங்குவியல் பராங்குசம் எல்லா விஷயம் எடுத்து அதுல படிச்சோம். அதே போல அழியாத திருப்பாதத்தினை, அந்த திருப்பாதத்துக்குள்ள இருக்கிறது தமர் வாசல் கண்டு திறந்து ஏற வென்றால், அப்ப தமர் வாசல் கண்டு அது திறந்து ஏறணும். இன்னும் அங்க நிறைய இறக்கிதான் வச்சிருக்காங்க. அப்ப ஞான அக உலகம், ஞானன்றது அக உலகம். ஒளியால திறந்தாங்க தெய்வம் சொல்றாங்க. ஐக்குல கதவை அரைக்கும் காட்சி அப்படிங்கிற அந்த பாடல்கள் ஞாபகப்படுத்தாங்க. அரசுவை கொண்டொழிக்கும் இடம் அது எல்லாத்தையுமே விவசாயமா சொல்றாங்க. தனித்தனியா சொல்லிக்கும் போது அது ருசியாவே தெரியுது. 6 ஆதாரத்தை சொல்லி முடிச்சிட்டோங்க. அதுல மூலாதாரம், சுவாதிதானம், மணிப்பூரகம், கும்பகம், சித்தி, ஆன்மா சக்கரம், அப்புறம் சகஸ்திரகார சக்கரம் அப்படின்றது நமக்குள்ள இருக்குது. அது எங்க இருக்கிறப்ப அந்த அழியார் திருநாட்டுல இருக்கிறது. அதாவது அழியார் திருநாட்டில் அது ஆளும் திருவாக்கு, அந்த வாக்கு அங்கதான் ஆளும் அப்படின்னு பாடல் பண்ணிருக்காங்க. அப்புறம் எழுதும்போது கொடுத்து எழுதுல இருக்கு, எப்படி எழுதிட்டு பாருங்க. ஓகே, அடுத்த திருவாக்கியம் 1977 சொல்லி இருந்தாங்க. சோடச நிலையில பாடம் படிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பாடம் சொல்லுங்க, எல்லாமே வரைக்கும் அக்கா படிச்சுட்டாங்க. அப்புறமா பார்த்துருப்பீங்க. அதாவது கிடைச்ச குழுமொழியாம் கதிர்மொழி பாடம் தலையேறியில இப்போவும் காயிலையும் திருவள்ளுவரால் அதை விட்டு சொல்லுவாங்க. அந்த கொழுமுனையாம் கதிர்முனையிலாடும் பாதம், அந்த கொழுமுனைன்னு கூட அந்த முனையெல்லாம் எங்க இருக்கலாம் போய் தேய்ச்சி முனை தேக்கு, அந்த முனையை நீ தேக்கிக்கோ. வாக்கே போட்டதுக்கான களிமாவிலும் வரும் முனை தேக்கு. அப்ப தேக்குனா இங்க தேக்குறதுன்னு அர்த்தம். தேக்குன்னா நல்லா வஸ்திரம் மிக்க பலமிக்க மரம் அப்படின்னு இருக்கு தேக்குறது. அப்ப ஓசை ஒளி எல்லாம் ஆனவரே, ஓசை ஒளி, ஓசைன்றதுதான் ஒளி. அந்த ஒளி நமக்கு ஒளியை கொடுக்குது. எது கொடுக்குன்னா அது எமனில் ஒளி பரவும். செத்தாதான் தெரியும் செட்டியார் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. செட்டி ஈயார், அது உத்தரவு பண்ணிட்டாங்க. முதல் ஈயார், அதான் முதலியார். ஆக இந்த விஷயங்கள்லாம் நான் நினைவு கொண்டதுக்கு தெய்வங்களுக்கு மிக்க நன்றி. உறுதுணையாக அவர்களுக்கு நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். ஜீவசுரியவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். பிரம்மகாசமேவரீஸ்வரர் ஆண்டவர்கள் திருவடிகளுக்கு அடித்த சரணங்கள்.
அக்கா வந்து இன்னைக்கு எப்பவும் போல மிக அருமையா நம்ம சொல்ல நம்ம தெய்வம் அவங்க திருவாக்கியங்கள்ல இருந்து திருவார்த்தைகள் இருந்து அவங்க வேதங்கள்ல இருந்து நமக்கு இன்னைக்கு இந்த 9 வாசல் வெளி புறத்துல வந்து இந்த 9 வாசல்னா என்ன, அதே மாதிரி அது அகத்துல உள்ள எப்படி வந்து ஒவ்வொரு தமறுகளையும் அது தமறுகள் அது வந்து பாதநிலை அப்படின்றதும் சொன்னாங்க. அதே மாதிரி கோடி கடந்த விராட் குரு அப்படின்னா எல்லையே இல்லாத கோடிகளை கடந்தவங்க அப்படின்னு. கோடினா அது வந்து இந்த கணக்கு கோடி கிடையாது, அது வந்து ஒரு மூளை, அது ஒரு முனை, அது ஒரு இடத்துல இருந்து வர்றது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அக்கா வந்து தெளிவாக புரிய வச்சாங்க. அதே மாதிரி அது வந்து ஒரு கட்டிடமாகவும் பண்டகசாலையாகவும் அதிசய குவியலாகவும் அந்த தமருடைய அந்த பாத நிலை வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதுதான் வந்து துவாரபாலர்களா நமக்கு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு இன்னைக்கு புரிய வச்சாங்க. அதே மாதிரி இந்த நம்ம வந்து அந்த 5 புலன், இந்த திருமூலர் அவங்க சொன்னது வந்து இன்னைக்கு அக்கா இன்னைக்குதான்க்கா நான் அதை கேட்கிறேன். அதாவது பால் பசுவா அது இருக்குதா அந்த புலன்கள், அந்த 5 புலன்களையும் வந்து பார்ப்பசுவா மாத்தி வைக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு தமறுகளா நமக்கு ஏற்றி வைத்து பார்ப்பசுகளா அதை மாத்தி வைக்க ஒரு மெய்ப்பர் வேணும். நம்மளா மாற முடியாது, அதுக்கு ஒரு மெய்ப்பர் வேணும். அவங்களோட கையை பிடித்து கொண்டு நாம பிடிச்சுக்கிட்டோம்னா, அவங்க திருக்கையை பிடிச்சுக்கிட்டோம்னா, அவங்க நம்ம பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த எல்லா துவாரத்துலயும் நம்ம வந்து ஏற வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறத வந்து அந்த 9 சூட்சும 9 வெளி வாசலை சூட்சும 9 வாசல்களை அடைத்து நம்மள வந்து அவங்க அந்த தவத்துக்கு அவங்க ஏறின அந்த தவத்துல நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்கன்றது புரிந்து கொண்டேனக்கா. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு சக்கரத்தை பத்தி அக்கா இன்னைக்கு ரொம்ப அருமையா சொன்னாங்க. மூலாதாரம், பூரகம், அநாதனம், சுவாதிஷ்டம், ஆக்கினை, மணி, அப்புறம் கும்பம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் இன்னொரு தடவை கூட நம்ம ஒளிநாடல் அக்கா போட்டோன்னு யூடியூப்ல போட்டோன்னு நான் இன்னும் கேட்டுட்டு இது திரும்ப கேட்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. கேட்கறப்ப இன்னும் அதாவது அது மறக்காத நினைவு நிலைக்கு நம்மள என்னோட நினைவை கொண்டு போகணுன்றதுக்காக நான் திரும்ப கேட்கணும் அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி ஒவ்வொரு துவார நிலைகளை வந்து ஒவ்வொரு பாத நிலைக்கும் வந்து நம்மளால ஏற முடியாது, என் கையை பிடிச்சுக்கோ நான் கூட்டு போறேன்னு சொல்லி தெய்வம் வந்து நம்மளை ஏற்றி வைக்கிறாங்க. அப்ப நாம வந்து அவங்களையே வந்து நினைச்சு அவங்களோட வாக்கியங்களையே நினைச்சு அவங்களோட வார்த்தைகளையே நினைச்சிட்டு நினைத்து கொண்டு திரும்ப நாம வந்து மெயில பழகிக்கிட்டே இருக்கிறப்ப அப்ப அவங்க அக்கா இன்னைக்கு சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க, சவுண்டு கிவிங் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வம் அவங்களோட அந்த வார்த்தைகள் ஒளி அது வந்து நமக்கு வந்து கோடி சூரிய பிரகாச ஒளியை நமக்கு வந்து கொடுக்குறாங்க வார்த்தைகள் மூலியமா அப்படிங்கிறதும் ரொம்ப அருமையா இருந்ததுக்கா நான் புரிந்துக்கொண்டது. அப்பா அப்படின்னு சொல்லி நீ கேளு, நான் அவனை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. பெத்த அப்பா கூட கொடுக்கறது கிடையாதுக்கா. அப்பாங்க மூலியெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா நிஜ அப்பா, நிஜ தெய்வம், அவங்க கேட்டதையும் கொடுக்குறாங்க, கேளாதையும் கொடுக்குறாங்க. இது கிட்டவே கிட்டாது நினைக்கிறதெல்லாம் வந்து கிட்ட வைக்கிறாங்க. அந்த மாதிரி நாம வந்து தெய்வங்களை அப்பான்னு நினைச்சு உண்மையான அன்போட வாழ்றப்ப நம்மளோட அந்த 5 புலத்திலயும் அவங்க வந்து பால் சுரக்க வச்சு நம்மளை மேய்ச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்மளை மேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லோருமே வந்து இன்பத்தை வந்து அடையணும், எல்லோருமே வந்து இந்த உண்மையான அன்பு செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் என்னோட குட்டி பேருரை மீண்டும் பண்றோம் அக்கா. நமஸ்காரங்கள் அக்கா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்மோதசாமி ஆண்டத்துபடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து கவித அண்ணனுக்கும் என்னுடைய ஜீவ சகோதர அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். இந்த அக்கா வந்து மீஞ்சான குரல்ல இருந்து அந்த வாக்கியம் எடுத்தாங்க. அது உங்களுடைய தெய்வ தனி தந்தை ஒரு கோடீஸ்வரர் அல்லவா? ஒரு கோடீஸ்வரர் மட்டும் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, ஒரு 4 கோடீஸ்வரர், கோடி கடந்த விராட் குரு அவர்களே. ஈடு இணையற்ற விராட் குரு, விராட் குரு ஈடு இணையற்றவர்கள் அவங்களாதான் இருக்க முடியும்.
ஏன்னா நம்ம வந்து அந்த கோடின்றது ஒரு எல்லையா இருக்கு, ஒரு தமரா இருக்கு. அது 4 கோடியை கைப்பற்றோட நாதர் ஆகும். அவங்க அதெல்லாம் கைப்பற்றி தேவ சந்தேகங்களை பெற்று அவங்க வந்து குருபிரான் கூடவே தொடர்ந்து போய் அந்த சந்தேகங்கள் எல்லாம் அகமையத்துல முதல்ல பெற்று திருப்பியும் அந்த வல்லபத்தை கொண்டுதான் நம்மள எல்லாரையுமே அந்த மெய்ஞானத்துல ஏறினாங்க. அதுதான் அழியா திருப்ப அந்த தமிழர்கள் வந்து அழியா திருப்பாதமா இருக்கு. அது நம்ம பஞ்சபூதங்கள் இந்த மனதை வந்து அடைக்கிறதுக்கு ஆள் இல்லாம நம்ம மனதை வந்து மனமாகத்தான் இருந்தது. அந்த மனதை இந்த புலன்கள் எல்லாம் அடக்கி இந்த மனதை அழிவாக மாற்றுகிற வல்லபம் நம் குருபிரான் தெய்வ ஆசானார் தான் முடியும். அவர் தான் நம்ம மனதை அழிவாக மாற்றுகிறார்கள். ஏனென்றால் அவங்க வந்து அவங்க குருபிரான் மூலமாக இந்த எல்லா சந்தேகங்களையும் பெற்று இங்க வந்து அவங்க வந்து நமக்காக இந்த பெரிய செயலை செய்கிறாங்க. அதுதான் வந்து அவருடைய திருப்பாதம் தான் வந்து வாக்கா இருக்கு. அது நம்ம தூரம் இருக்கிறத நம்ம 9 துவாரங்கள் நமக்கு இருக்கிறது தெரியும். அதெல்லாம் உள்காலிட்டு வல்லமும் அவங்க கையில தான் இருக்கு. அது உள்காலிட்டு நமக்குள்ள இந்த சூழ்மதி அகத்தோட தமதுகளா திறந்து அதை ஏற்படுத்த நீங்க சொன்ன 7 துவாரகம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் அதெல்லாம் வெளிநாடா பார்த்துதான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த யமன் பதியை கடந்து நம்ம ஐசன் போய் அங்கேயுமே நம்மள வந்து யமநேலியை கடந்து வெற்றி வீர வாழ்க்கையை நம்மளுக்கு தராங்க. நமது உள்ளத்தில் இருக்கும் அந்த ஆட்டா சக்கரம் 7 தவறுகளை கடந்து யமன் பதி கடந்து வீர குன்றையில முக்தி வீடு அடையிற வல்லபம் அவங்க கையில இருக்கு. அது அவங்களோட வல்லபத்தை கொண்டு நம்மள வந்து யமன் பதியை ஏற்றுட்டாங்க. உடல் அவை 3 கடந்து ஆசானிகள் அதை நம்ம வந்து தர்ப்பம் செய்யணும். அவருக்கு பின்னாடியே செல்ல வேண்டும். ஆசா சொல்லாதது நமது, அறிவு நமது, தேகம் நமது என்று அவர்களே கதியது நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளோட மனம் இந்த சத்து அவரோட அறிவு நமக்கு வருகிறது. அதுதான் வாக்கா இருக்குது. அது அந்த ஆத்மா சக்கரத்துக்குள் கட்டுப்பட்டு நம்ம அந்த ஓசை ஒலியெல்லாம் மாணவரே மொத்தையா என்னாலும் உள்ளவரே கோடி கடந்த விராட் குரு அவங்கதான். அவங்களோட திருடைய பற்றி தான் நம்மளால அந்த சகசிர வீடு அடைய முடியும். அதுதான் கொழுமுனியாம் கவிர்முனையில் ஆடும் பாதும் கோடான கோடி மதம் வரை புகழும் பாதும் தரிசிலை பூக்காய் பழமாய் சுரிந்தா பாதம் சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம் பழுதழக ஆலயத்தில் நடன பாதம் பக்தருள்ள உளம் கோயில் பூத்தா பாதம் தழுது மதல் தருவே நாச பாதம் நம்பினவர் கொண்டு அங்க ஏறும் வாழ்வே. அந்த நம்மளோட திரு வந்து அந்த வாழ்வதை ஏற்றாங்க. அதான் ஆதி தலைநாளில் சுத்தாதிசி உங்களோட வாக்கு வீட்டினாலே நம்மளை பிறப்பிக்க செய்து ஈன்று எடுத்த என்னத்தா இன்னும் தாங்கள் ஏதாவது அதோட உணவு தந்து ஈண்டு நாளும் வளர்த்து இருப்பீர்கள். இவ்வாறு எனக்கு மாதாவும் பிதாவும் அதை மன்னோம் என் அண்ணே அம்மா வேறு அண்ணன் கல்வினி இல்லாம அடுத்து கல்வியெல்லாம் கற்பித்த ஆதி திருவுருவே ஜோதி திருவே அப்படின்னு அவங்களுடைய வாக்கு வல்லபத்தினால அவங்க கொடுக்குற அந்த அருள் வித்துனால உங்களுக்கான வாக்கு வித்துனாலே தான் நம்ம வந்து முக்கிய வீடு அறிய முடியும். உடற்போடு ஆவியெல்லாம் ஆசானிக்கே தர்த்தம் செய்து அது பின்னே உயிரும் உடலுப்போ அது தொடர்ந்து சென்று 9-10 வருடங்கள் ஆன பின் சுவாசம் ஒடுங்கி உள்ளடங்கும். அப்படி சுவாசம் ஒடுங்கி உள்ளடங்கும் நிலையில் 3 ஆண்டுகள் ஓடினா துவார சார்ந்த பெருவெளி அவர்கள் அறிவார்கள். அதற்கு பிறகு ஒன்றாக 3 இருக்கடல்கள் இருக்கின்றன. அவற்றை ஊடுருவி சென்றால் வெளிச்சக்காலை எய்துவார்கள். அது கைவருவான பின்னால் யமபடரை 5 விலகும். இப்படியான அருந்தவ பார்த்தால் ஒருவர் நான் அறிகிற வல்லபத்தை அவர்களுடைய தவத்தை நிரப்பி நம்மளுக்கு யமனோங்கிற அந்த பதவியை கிட்ட செய்யறாங்க. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சொல்லாதது நமது, அவர்கள் அறிவு நமது, அவர்கள் தேகம் நமது என்று நம்ம அவர்களே சார்ந்து இருந்தால் அந்த சகசநாம அந்த பூ வந்து மலர்ந்து அது உள்ள தமிழ்களை அவங்களே நம்மளை ஏற்றி நம்மளை ஆட்கொள்கிறார்கள் என்று வாக்கியங்கள் மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முக்கிய பெயர்கள் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். எவருக்கும் எட்டா நிலைகளெல்லாம் துளங்க எட்டி பேசி வருகின்றவர்களாகிய துளக வேந்த அலங்கார வளம்புரி சங்கு விலங்கு கையர் ஆரூரார் குருதேவர் இலங்கு
கலைஞான கனிவுருக்கும் போங்க சாலை மணி விளக்குமாகிய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசம் விவரிச்சாலை ஆண்டவர்கள் நாம் பெருமான் அவர்களை போற்றி அவருடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்றைக்கு அக்கா சபையில எடுத்து நமக்கெல்லாம் வழங்கிய அந்த வேத அமுதங்களை வேத முஸ்ல நான் பண்ணிக்கிறேமா. அனைவருக்கும் நமஸ்காரம், அக்காவுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுக்கு அக்கா நம்மளுடைய தெய்வ திருவாக்கியமாக யமன் திருமைஞான குரல் வாக்கியம் 19 வாக்கியத்துல இருந்து நமக்கு அந்த மேலம்பரமான அந்த 4 கோடி கடந்தவர் அப்படின்னு நம்ம தெய்வம் எப்படி நம்ம தெய்வத்துக்கு அந்த நாமம் கொடுத்து அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய விளக்கங்களை அந்த வேதங்கள்ல இருந்து நமக்கு எடுத்து அருளாங்க. அப்போ கோடி கடந்தவர் அப்படின்னு சொன்னா அவர் 4 கோடி கடந்தவங்க தான் நாதர் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இதுல திருவாக்கியத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம தெய்வம் 4 நமக்கு அந்த தெய்வத்தை நம்ம கோடி கடந்த விராட் குருவை அப்படின்னு தான் வணங்குறோம். அப்ப அந்த திருமூல வாக்கியத்துல சொன்னாங்க, அப்போ இந்த ஒரு பார்ப்பன் மேனியில பார்ப்பத்து 5 இருக்கு, அது சரியான மேய்ப்பன் இல்லாம மேய்ந்து கொண்டு இருக்குது. சரியான மேய்ப்பன் கிடைக்குது அந்த பார்ப்பது பாலாய் சுரக்குமே. அது போல நம்ம தூரத்துல இருக்க நமக்குள் இருக்கின்ற அந்த 5 புலன்களும் பார்ப்பசுவாக கண்டபடி மேய்ந்து பல குப்பைகளை எல்லாம் மனதுல புகுத்தி வீசி வச்சிருந்து அந்த உயிரை தாமரைக்கு இருக்கின்ற அந்த கோடி சூரிய பிரகாசம் அந்த ஈசனுடைய இடத்தை நம்மளால அறிய முடியாம நம்ம 5 புலன்களால் கருத்து கொண்டிருக்கின்றது. அப்போ நம்ம தெய்வம் நமக்கு அந்த இருதய மலரில் இருக்கின்ற அந்த இருதய தாமரை அந்த சூரிய பிரகாச அந்த சக்கரத்தை தெரிய வைக்கிறதுக்காக அவங்களே நம்ம பெருமையை தாங்கி வந்து அந்த நமக்குள் இருக்கின்ற அந்த ஈசனை காட்டுவதற்காக நமக்கு அந்த தேவையில்லா பலனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே திருவூர்பேணி தாங்கி வந்தாங்க. அப்போ நாம எப்படி அவங்க நம்மளுடைய அந்த 5 புலனையும் அடக்கி அந்த தூளத்தில் வருகின்ற அந்த தீமையை தவிர்த்து மனிதர்கள் எல்லாம் அந்த பெரிய நாட்டிற்கு அழைத்து செல்வதற்காக நம்ம தெய்வம் அவங்களே திருவள்ளுக்கு வந்து அந்த இதயத்தில் இருக்கின்ற அந்த இதய தாமரை அந்த விரிவடை செய்து அந்த கோடி சூரிய பிரகாசத்தை தரிசிக்கக்கூடிய அந்த அருள் அமுதமாகி பல வேதங்கள் எல்லாம் நமக்கு இலக்கி அந்த ஆற்றல் காத்தல் அடித்தல் மீட்டல் அருளல் போற்றிய இந்த 5 செயலையும் செய்யக்கூடிய பெருமானாக நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய திருவடியில யார் முழு மனதோடு நம்மை ஒப்படைக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம தெய்வம் அந்த வேதங்களின் மூலமாக அந்த கோடி சூரிய பிரகாசத்தை நமக்குள்ள இருக்கும் அந்த கோடி சூரிய பிரகாசத்தை நமக்கு காட்சிகளாக நமக்கு காட்டி அருளிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வேத வாக்குல இருந்து நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்படி நம்ம தெய்வம் அந்த 1 கோடி கடந்தவங்களே கோடீஸ்வரர், நம்ம தெய்வம் 4 கோடி கடந்தவங்க. அது எப்படி கிடைத்தது அப்படின்னா அவங்க உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் தன் குருவுக்கே தர்சனம் செய்து அவங்களே அவங்களுடைய திருவடியை தரணும்னு சொல்லி அவங்க பின்னால போய் அவங்களே கதியன் போனதுனால அவங்க காட்டிய பத்தியத்துல இருந்து அந்த காமம் உதவி எல்லாவற்றையும் தள்ளி அந்த அவங்களுடைய குருபிரன் உத்தரவுக்கு பணிந்து நடந்ததுனால அவங்களுக்கு அந்த நாதம் விளைந்தது. அப்போ அவங்க அவங்களுடைய தவப்பாட்டினாலதான் அவங்களுடைய அந்த சன்னத முத்திரைகள்லாம் கிடைத்தது. அப்போ அவங்களுடைய தவம் 12 வருடங்கள் கடும் தவம் குறித்து அந்த தவம் ஏற அவங்களுடைய தேகம் முற்றிலும் மாறிடும். அப்ப துவாத சார்ந்த திருவடி கடந்து அந்த வல்லவ தவமானது அவங்க உள்ளத்துல ஏறும் போது ஒரு அந்த சன்னதங்கள்லாம் தெய்வ முத்திரைகள் எல்லாம் அவங்க தூரத்துல தெரியக்கூடிய அந்த பிரத்யேகமா விழக்கூடியதாக எழுத்து நிற்போம். அப்ப இப்படிப்பட்ட சன்னதங்கள்லாம் நம்ம பெருமானவங்க அவங்களுடைய அதிக தவப்பாட்டினால ஈடுநேர்த்த சன்னதங்கள்லாம் பெற்று வந்தாங்க. யாருமே யாருக்குமே கண்டு பெறாத ஒரு தீனாமத்தையும் பெற்று எல்லா தேவர்களும் கண்டு மகிழும்படியாக அந்த சன்னதங்களை எல்லாம் பெற்று தவங்கள் ஏற அவங்க 12 ஆண்டுகள் தம் குருபெருமானோடு இருந்து அந்த சன்னதங்களை எல்லாம் பெற்று அப்புறம் தெய்வம் அவங்களுடைய குருபெரும் அவங்களுடைய ஆசீர்வாத கங்கனமும் பெற்றாங்க. அப்போ அவங்க பெற்ற அந்த சன்னதங்கள்லாம் அதை பெற்றவங்க தான் அந்த 1 கோடி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கோடி என்பதெல்லாம் அந்த பிரம்மரந்திர எல்லைகளாக தான் இருக்கு, அதுல உள்ள தலங்களாக தான் இருக்கு, அது அந்த அழியா பாதத்தின் திரு தலங்களாக இருக்குது. அப்புறம் அந்த தூரத்துல எப்படி 9 வாசல்கள் இருக்குதோ அது போல அந்த போக்குவரத்து இடத்துலயும் அந்த மாதிரி தலங்கள் இருக்கின்றன. அதை பரிபாலன தெய்வங்கள் தான் துவாரபாலர்கள் அப்படி சொல்றாங்க அப்படின்னு அக்கா சொன்னாங்க. அப்ப இதுல ஒவ்வொரு பாத நிலையாக நம்ம ஏறி வரணும். அப்ப அது இருக்கிறது இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படிங்கிறது அந்த மணிநாதம் நமக்குள்ள கிடைத்து வருவதுதான் மணிப்பூரகம் சொல்றோம். அப்ப அநாதகம் அழித்தல், அடுத்து விசுத்தி சுத்தம், ஆக்ஞா சக்கரம் அவங்களுடைய வாக்கு, அப்புறம் பிரம்மரந்திர இல்லை, அப்புறம் அந்த கும்பகம், அப்புறம் ஆக்ஞா சக்கரம், அப்புறம் துவாத சாந்தத்தில் இப்படி ஒவ்வொரு தலமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு தலமாக இருக்குன்னா நம்ம தெய்வத்தினுடைய இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த மலராக முத்துக்களாக இருக்கு. அது மலர்ந்து காயாகி பூவாகி வித்துக்களை நம்மளுக்கு வித்துக்களாக நம்மளால
அவங்களுடைய அந்த நாத ஒளியில கலக்கணும். அவங்களுடைய வாக்குல, அவங்க திருவாக்குல நம்ம வந்து அவங்களுடைய அந்த திருவாக்குல நம்ம புகழ்ந்து அந்த திரு பருகும் போதுதான் அந்த மணியானது விளைந்து நமக்கு வந்து அந்த நம்மளுடைய அந்த நம்மளுடைய அந்த இருதயம் வந்து பிரகாசமாகி அவங்களுடைய அந்த ஆக்கியா சக்கரமாகி அந்த வாக்குல நுழையும் போதுதான் அந்த எவனை அழிக்கக்கூடிய அந்த அனாதமாகிய அழிக்கக்கூடிய சக்தி பெற்று எவனை அழித்து அந்த எவன் அந்த வெற்றி மேலே ஏறக்கூடிய அந்த சக்தியை வல்லவத்தை நம்ம தெய்வம் நமக்கு அளிக்கிறாங்க. அப்ப நம்ம ஆசானி அவங்களுடைய உபதேசத்தை கேட்டு கேட்டு நம்ம வந்து அந்த ஒரு நிலையா பாதை நிலையா ஏறும் போதுதான் நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு அந்த ஓசை தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அவங்களுடைய தேவ நடந்த ஓசையா நம்மளுக்கு வந்து அந்த சிறு உணவு கொடுத்து அந்த தேவரச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு நம்ம வந்து காணும்படியாக செய்து நம்ம அறியும்படியாக செய்து நம்மளுக்கு அதாவது உன்னுடைய நாவை தலைவாணி குடியிருப்பு நாவாக மாற்ற வேண்டும் அப்படின்னா நம்ம அவங்களுடைய அருள் உள்ளமா அவங்களுடைய திரு உள்ளமாக இருக்குது. அதுபடி அவங்களுடைய வேத வாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு தினம் தினம் தீவிரமாக அறிவியறி நம்ம நாவையெல்லாம் கலைவாணி குடியிருப்பு நாவாக மாற்றி அப்படின்ட்டு அந்த அவ்வாறு அந்த ஓசை தெரிய வரும்போது அந்த நேசம் வரும். அப்ப எல்லா ரகசியங்களையும் நமக்கு வந்து தெரிவிக்கக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அந்த இதெல்லாம் அப்படியே நம்ம வந்து அந்த தெய்வம் வந்து அவங்க பாடுபட்டு பெற்ற அவங்க தவப்பாட்டினாலும் நமக்கு வந்து அதை எளிமையாக கொடுக்குறாங்க. அப்ப நாம வந்து அதை நம்ம வந்து தன்னுடைய செவியில ஏற்றி கொண்டு அந்த வாசிகா கண்டத்தின் உச்சியில் இருக்கிற அந்த சமர் வழியாக அந்த தெய்வம் அவங்களுடைய அந்த திருவாக்குகளை கேட்டு கேட்டு நம்ம அதன் வழியாக நுழைந்து பார்க்கும் போதுதான் நம்மளுடைய அந்த இதய தாமரையிலேயே பெரிய பிரிவு பெற்று தெரிந்து அந்த கோடி சூரிய பிரகாசத்தை நம்ம கண்டுகொள்ளக்கூடிய அந்த வல்லவம் கிடைக்குது. அப்ப அந்த கொள்ளுமணியா கருமொழியில் ஆடும் பாதம் அது அறிந்தவர்களுக்கு வந்து நடன பாதமாக இருக்கு, அறியாதவர்களுக்கு அதே நாச பாதமாக இருக்குது. எல்லாம் அப்படி நம்ம வந்து நம்ம தெய்வத்தினுடைய அந்த பாதத்தை உணர்ந்து அது நம்ம குடியெல்லாம் மேம்படுத்தக்கூடிய நம்மள எல்லாம் அந்த நாட்டுக்கு அழைத்து போகக்கூடிய பாதமாக இருக்குது. அப்ப நம்ம தினமும் அவங்களுடைய திருவடியை வணங்கி நம்ம அந்த அவங்களுடைய திருவடியை வணங்கும் போதுதான் அந்த ஐபவலங்களை அழைக்கக்கூடிய மேய்ப்பனாக நம்ம தெய்வம் வந்திருக்காங்க. அப்ப நம்ம சூக்ம தேவத்தில் அந்த சூக்ம தேவ தூரத்தில் உள்ள அந்த பாத நிலைகள் எல்லாம் ஒவ்வொரு பாதமாக ஏறி ஏறி நமக்கு அந்த துவார சார்ந்த பெருவழி அப்படி எல்லையை அடையும் போதுதான் அந்த யம வல்லவத்தை மீறக்கூடிய அந்த சக்தியை நமக்கு நம்ம தெய்வம் அடைப்ப நம்மளுக்கு வந்து அந்த அருள்றாங்க. அப்ப நம்ம தினமும் நம்மளுடைய தெய்வத்தினுடைய அந்த அருள் வாக்குகளை கேட்டு கேட்டு நம்ம அந்த சூக்ம தேகத்தில் உள்ள அந்த தலங்கள் எல்லாம் பரிபாலனம் செய்யும் போதுதான் நம்மளுடைய இருதய மலர் வெளிச்செல்லுமோ. அப்ப நம்ம தெய்வம் நமக்குள்ள அந்த ஞான சக்தி அப்படிங்கிற ஒரு சக்தியை நமக்கு அருள் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஞான சக்தி இருப்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த அம்மானகம் என்ற சீதன் அதுக்காக தான் நமக்கு வழங்கி நம்மளை எல்லாம் நம்ம தெய்வம் இங்க இந்த இதுக்கு நம்ம சீதனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படி அப்பதான் அறிந்து கொள்ளுவங்களுக்கு தான் அந்த நித்திய வாழ்வு நமக்கு அந்த சொற்பவை வலு கிடைக்கும். அதை காட்டுவதற்கு தான் மகத்துக்கு காலங்காலமாக வந்து கொண்டே இருந்தாங்க. ஆனா இப்போது நம்மளுடைய பரமபிதா நம்மளுடைய ஆதிபிதா நம்மளுடைய பெருமான் அவங்களே தோழந்தாங்கி வந்து அந்த மந்திர சாவி கொண்டு போட்டி திறந்து காட்டி நம்மளுக்கு எல்லாம் அந்த கோடி சூரிய பிரகாசத்தை தினமும் காட்சி பொருளாக நமக்கு அள்ளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வமே வந்து அந்த திறந்து காட்டி அந்த ஞான உணவு தான் அதற்குரிய மந்திர போல அவங்களுடைய அந்த செவி உணவு அந்த திருவாய் அவத்துல இருக்கிற அந்த அமிர்தம் தான் அந்த அதுவே மந்திர கோளாக இருக்குது. அவங்க கொடுத்த நம்மளுக்கு சீதனம்னா எப்படி இருக்குதுன்னா வேதங்களாக இருக்குது, 4 வேதங்களாக இருக்குது. அப்போ நம்ம தெய்வம் இருக்கிற இடம் தான் வைகுந்தம், அதாவது பொன்னரங்கம். அந்த பொன்னிறம் என்பது நம்ம தெய்வம். அப்ப தினமும் நம்ம தெய்வம் நமக்கு அறிகின்ற அந்த தெய்வ உணவை பழகி அந்த நாமளும் அந்த துவார சார்ந்த பெருவழி அப்படிங்கிற எல்லையை அடையக்கூடிய வல்லவத்தை நம் தெய்வம் அவங்க திருத்தரம் கொண்டு நமக்கு அறியக்கூடிய அந்த திருவுணவை பருகி நாமும் அந்த இன்பத்தை அடையலாம் அப்படிங்கிறத விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா.
ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். எல்லா நூல்லையும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே நீங்க ஒரு தெய்வ வாக்கியத்தை, சிறப்பான ஒரு வாக்கியத்தை, தேவையான ஒரு வாக்கியமா கொண்டு வந்து கொடுப்பீங்க. இன்னைக்கு மூலாதார சக்கரத்தை பத்தி சொன்னீங்க. அதுல மணிப்பூரகம், அது செவி நமக்குள்ள பூரணம், ஓரிதான் அந்த நிலைக்கு போகும். அந்த சமஸ்கார கடைசி நிலை, சார்ந்த தோச பெருநிலை, அதை சொன்னீங்க. ரொம்ப அருமையா, அது புரிதலா இருந்தது. வாது கிளை, அது மாதிரி அந்த நிலைகளை கடந்து போனோம். தெய்வம் இருதயத்தில் ஈசன் ஈடுபடும். அந்த ஈசன் அடைகிறதுக்கான இது தெய்வம் நம்மளை கூட்டு போவாங்க. கோடி கண்டவர், அதாவது 4 கோடி கண்ட நாதர் தெய்வம் தான். அப்போ கோடின்றது அந்த எல்லை. அப்புறம் தமர்கள் பத்தி சொன்னீங்க. தமர்கள் என்பது துளை, அந்த தமர்கள் வழியாக கூட்டு செல்வாங்க. அப்போ சார்ந்த பெருவழி என்ன வெளிச்ச காலை எய்துவார்கள். அப்புறம் துரியாதகம் அந்த நிலையில அடையணும். அதுக்கப்புறம் யமபடரை முறியடித்து நம்மளை அழைத்து செல்வாங்க. பிடரிக்கண் திறக்கணும், ஞானக்கண் திறக்கணும். அப்புறம் சன்னத முத்திரைகளை பத்தி எல்லாம் சொன்னாங்க. சொன்னீங்க, சொல்லியிருந்தீங்க தெய்வத்தோட சன்னத முத்திரை எப்படிப்பட்டதுன்னு. அப்புறம் அவங்களோட அழியாத திருப்பாதம், அவங்க தமர்வாசல் கண்டு எப்படி ஏறணும், அந்த ஞான அக உலகம், அறுசுவை கொண்டளிக்கும் இடம், அந்த சகஸ்கார சக்கரம், இந்த அழியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு. அப்போ தெய்வம் பிரம்மலயத்தில் இருக்காங்க. அவங்க இருக்குதுன்னா நம்ம அவங்க எண்ணத்துல இருந்தா அந்த லயத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அப்போ வித்துக்களா அவங்க திருவாக்குல நுழைஞ்சி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப இன்னைக்கு அது மகிழ்ச்சியான புரிதலா இருந்தது. நிறைய விஷயம் அந்த இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாக்கியமே தேடிட்டே இருந்ததுனால ஒரு வாரம் படிச்சுட்டு இது ஒவ்வொரு வாக்கியம் நீங்க எக்ஸ்ப்ளோர் வாக்கியம் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாகவும் தெய்வத்தை உணரக்கூடியதாகவும் இருக்கு. மனிதனுக்கு தந்திருக்கிற பேரறிவானது மற்ற எந்த ஒரு படைப்புக்கும் இல்லை. எப்படி எனில் நமக்கு 100 ரூபாய் இருந்தால் போதும் என்ற எண்ணம் வருவதில்லை. 200 ரூபாய் இருந்தால் தேவலை என்று தோன்றுகிறது. 200 ரூபாய் வந்தாலும் 1000 இருந்தால் தேவலை என்று இப்படியே மேலே ஆசை, மேலே மேலே ஆசை வளர்கிறது. இவ்வாறு மேலே போகும் எண்ணம் இரும்பு முதல் யானை வரை உள்ள 84 100,000 ஜீவ ஜந்துக்களை எந்த ஒரு ஜாதிக்காவது வருவதுண்டா? இல்லை. இந்த எண்ணம் உனக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிற உன்னத பிரணவ பொருளை உனக்குள்ளாகவே வைத்து இறைவன் படைத்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்கள். அந்த எண்ணம் நமக்கு சும்மா வந்தது அல்ல. அந்த பிரணவ தேகத்தில் இருந்துதான் இந்த எண்ணம் உண்டாகிறது. இப்படி யோசிக்க யாருக்காவது வருகிறதா? அந்த தேகத்திலிருந்து ஒரு கூதலால் தான் இவனுக்கு இந்த எண்ணம் உண்டாகிறது. இறைவன் நமக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறான். நான் முதலில் சொன்னோமே, அந்த செய்யுள் விளக்கப்பட்டது போல் ஜீவகோயில் கட்டுப்பட்டு இருக்கிறான். அதுவே இவ்வாறான எண்ணம் நமக்கு உண்டாவதற்கு காரணம். ஆனால் நாம் எல்லாரும் நம் ஜீவ குகையில் இருக்கும் அந்த ஜீவனை பார்க்கிறதா, அது முடியுமா என்று நினைக்கிற அந்த உலகத்திலேயே இருக்கிறது. இக்கடத்திற்குள்ளே யாரும் வளர்ப்பதற்கு இன்னொரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்திலே குடியேறினால் ஜீவ உலகில் இருந்து பழகலாம். நமக்கு சுண்டவர்கள் தெரியும் அல்லவா, அதில் இருக்கும் நகம் தெரியும் அல்லவா, நகத்தில் உள்ள நரம்பை எல்லாம் தெரியும் அல்லவா. அதே போல இந்த நித்திய உலகம் தெரியும் போது ஜீவன் பிரதேசத்தில் விளங்கும். ஜீவன் நித்திய பொருளாயிற்று. அலட்சியப்படுத்தக்கூடிய குலக்களத்திலே பகவான் எவ்வளவு ஸ்லோகங்களையும் படித்துக் கொண்டே இருந்தாரோ, இதைகள் இவர் சும்மா படிக்கட்டும் என்று பார்த்துக் கொண்டே இருந்தார்களோ, எதிரினுடைய தலையானது தனது வாழ்க்கை இறை, தன் தலையானது எதனுடைய வாழ்மனைக்கு இறை என்று ஒருவரோடு பொருதி ஒட்டிக் கொண்டிருக்கிற தருணத்திலா இவர்களுக்கு பெரிய கீதை படித்துக் கொண்டிருந்தார். அங்கு படித்து போதித்திருக்க முடியாது என்று நன்றாக தெரிகிறது அல்லவா. அப்போது பகவத்கீதை பொய்யா? இல்லையே. பகவான் பகவத்கீதை உபதேச சத்தியம். அந்த செயலுடைய பகவத்கீதை எங்கே? உலகத்தில் பவக்கோள் தலையெடுத்து வருங்காலத்தில் நான் வருவேன் என்ற ஒரு சத்திய வார்த்தை அந்த கீதையில் இருக்கிறது அல்லவா. ஆம், சாவாது பிறவாது தனி முதலாயிருந்த நாம் உலகப்படும் மடிநிலையை தீர்ப்பதற்காக என் மாயை நான் எங்கே போல் ஓவாது வந்து பிறந்தே யுகந்தோறும் இகந்தோறும் அப்படின்னு சொல்றாங்க என்று நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாஷ் நெய்வடிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். இதுதான் இந்த இன்னைக்கான புரிதல்கள். ரொம்ப அருமையான வாக்கியங்களையும் பாடல்களை தான் கொடுத்து தெய்வம் நம்ம சேனலுக்கு தீனி போடுறாங்க. நிறைய செவி உணவு அருளமத வசிப்பு மூலியம் இறைவனை நெகிழ்ந்து உணர வைக்கிறாங்க. நமஸ்காரங்க, அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். நிமிஷம்க்கா.
கோடி என்ற கிரண ஒளி அனந்தம் கோடி கொழு கம்பம் பிடரி கண் கூசி கூசும் பாடுகின்ற நாத சுர சிலம்பினோசை பரவசமானந்த வண்டலகரி சொக்கும் நீதி நின்ற பாத மீராராங்கோட்டில் நீலருவி தேன் சுரந்து குமுதம் பாயும் நாடி நின்ற காட்டானை வாழை பற்றி நலியாத மனமுறைக்க வெளியாம் வீடு. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.